Praise the Lord, brothers. Praise the Lord, sisters. ஓகே, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவருடைய துணையோடு கூட நம்ம எந்த காரியத்தை அறிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் தேவனுடைய எண்ணமாக இருக்கின்றது, இல்லைங்களா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நம்மை அழைத்த அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நம்மை மாற்றிக்கொள்ள, நம்மை தேவனுக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த உலகத்தில் பாடுகளும் உபதிரவங்களும் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக உண்டாகும். அந்த பாடுகளும் உபதிரவங்களும் நமக்கு நேரிடும் பொழுது நாம் நீடிய பொறுமையோடு கூட, நாம் அதை விசுவாசத்தோடு கூட நாம் இதை சகிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் அநேக பேர் என்னவென்று சொல்லி நினைக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நாம் அங்கீகரித்து அதன்படியாக நாம் நடக்கும் பொழுது, இந்த உலகத்தில் உபதிரவங்கள் என்று கிறிஸ்தவர்களாக இருந்தாலே தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் நடக்கின்றவர்கள் ஒவ்வொருத்தருக்குமே உபதிரவங்கள் உண்டு என்று சொல்லி அநேகர் நினைக்கின்றது ஒன்று. ஆம், உபதிரவம் ஒன்று. ஆனால் அந்த உபதிரவம் என்கின்றது எதனால், எதற்காக தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நேரிடுகின்றது என்கின்ற எல்லா காரியங்களையும் இன்றைய பைபிள் ஸ்டடியில நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உபதிரவம் அப்படின்னு சொன்னா, ஏசப்பா நம்மளை கைவிடப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையில நம்ம இருக்கிற போல, நம்ம தனிமையில இருந்து நாமளே போராடுகின்றது ஒரு போராட்டத்து போலையான நிலைமையில நம்மளை விட்டுற மாட்டாரு. உபதிரவம் என்றால் எப்படிப்பட்ட உபதிரவம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஒரு வசனத்தை வாசித்து அதன் மூலியமாக எல்லா காரியங்களையும் நம்ம அறிந்து கொள்ளலாம். 2 தெசலோனியர் முதல் அதிகாரம் 5வது வசனம். 2 தெசலோனியர் முதல் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாயிருக்க, அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். இந்த இடத்தில் தேவனுடைய வசனத்தில் கவனித்து பார்க்கும் பொழுது, இதற்கு முன்பதாக 2 தெசலோனியர் 1:4 இப்படியாக எழுதப்பட்டிருக்கும்: நீங்கள் படுகின்ற சகல பாடுகளிலும் உபதிரவங்களிலும் நீங்க நீடிய பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கின்றவர்களாக இருக்கிறதுனால நாங்கள் உங்களை குறித்து தேவனுடைய சபையில் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியர் மக்களுக்கு இப்படியா எழுதுகிறார். அதுக்கடுத்து 5வது வசனத்துல இப்படி சொல்லுகிறார், என்னென்று சொல்லி, நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக பாடு அனுபவிக்கின்றவர்களாக இருக்கின்றது நிமித்தம், இதோ நீங்க அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்வார் என்கின்றதுக்கு அதுவே அத்தாட்சியாக இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர்களுடைய நீடிய பொறுமையும் அவர்களுடைய விசுவாசம் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலைமையிலும் கூட அவர்கள் தேவனுடைய வசனத்தை மறுதளிக்காமல், இல்லை என்றால் தன்னை அழைத்த தேவனுடைய அழைப்புக்கு அவர்கள் பாத்திரவான்களாக இல்லாதபடிக்கு, அவர்கள் தேவனுடைய வசனத்தில் நிற்காமல் உலக போக்கில் போகின்றவர்களாக இருக்காதபடிக்கு எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் தெசலோனியரில் இருந்த அந்த மக்கள், அந்த சீஷர்கள் விசுவாசத்தோடு கூட அந்த விசுவாசத்திலிருந்து விலகி போகாமல் நீடிய பொறுமையோடு கூட சகல துன்பங்களையும் சகித்து கொண்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேவனாகிய கர்த்தர் இதோ பரலோக ராஜ்யத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டுமே அல்லாமல், தேவனே எனக்கு எல்லாவற்றையும் சரீர நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இந்த உலகத்தில் நான் விரும்புகின்ற, இல்லை என்றால் இப்படியாக நான் நினைக்கின்ற என்னுடைய எண்ணத்தின்படியாக என்னுடைய நிலைமைகளையும் என்னுடைய சூழ்நிலைகளையும் நீர் மாற்றி கொடுத்தால் அப்பொழுது நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவானாக என்னால் இருக்க முடியும் என்று சொல்லி அநேகர் நினைக்கின்றது உண்டு. ஆனால் தேவனுடைய வசனம் அதை சொல்லுகின்றதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா இல்ல. தேவனுடைய வசனத்துல நம்ம கவனிக்கும் போது நம்ம எல்லா சூழ்நிலையும் கூட அந்த சூழ்நிலையை தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி என்னை நான் மாற்றிக்கொள்ளணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் என்னை எப்படி மாற்றிக்கொள்ளணும்,
அப்படின்றது போலத்தான் நம்ம லைஃப்ல ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம மாற்றிக்கொண்டே வரணும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வசனத்தை வாசிக்கலாம். இதற்கு முதல் வசனம் மத்தாய் 3வது அதிகாரம் 2வது வசனம். மத்தாய் 3வது அதிகாரம் 2வது வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், முதல் அழைப்பு தேவன் மனுஷர்களுக்கு கொடுக்கின்ற அந்த அழைப்பு சுவிசேஷத்தின் மூலியமாக என்னவென்று சொல்லி அழைக்கிறார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்றதுதான் அழைப்பு, இல்லைங்களா? அப்படின்னா மனம் திரும்ப வேண்டும் என்றால் இவ்வளவு நாள் அவர்கள் எந்த காரியத்தில் அவர்கள் மனதா இருந்தார்கள் அப்படின்ற கேள்வியை கேட்கணும், இல்லைங்களா? எந்த காரியத்தில் மனதா இருந்தார்கள்? இதோ மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து கொண்டு, இல்லை என்றால் மனுஷர்களுடைய கண்களுக்கு செம்மையானது எதுவோ, மனுஷர்களுடைய கண்களுக்கு முன்பதாக மேன்மையானது எதுவோ அந்த காரியங்களை அடியும்படியாக தங்களை மாற்றிக்கொண்டு உலக போக்கின்படியாக நடந்து கொண்டிருந்த அந்த போக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக இருக்கின்றதுனால நீங்கள் மனம் திரும்புங்கள் அப்படின்றத தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு இது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானது, இதெல்லாம் பாவத்தின் செயல்கள், இப்படிப்பட்ட பாவத்தின் செயல்களை இப்படிப்பட்ட வழிகளை விற்று கர்த்தருடைய வழிகள் இது, இப்படியான செம்மையான வழியில் நடந்து கொள், இப்படிப்பட்ட இதோ துட்கிரியைகளின் நிமித்தமாக இப்படிப்பட்ட பாவத்தின் செயல்களின் நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்மளுடைய பாவத்துக்காக தன்னையே ஆட்டுக்குட்டியானவராக ஒப்பு கொடுத்து நமக்காக மறுத்திருக்கிறபடியினால் இனி நீ இந்த பாவத்தில் இருக்காதே, நீ இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி உன் பாவத்துக்காக மன வருந்தி நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மன்னிப்பை கேட்டு உன்னை மாற்றிக்கொள்ள விரும்பினதே ஆனால் நிச்சயமாக அவர் உன்னை மன்னிப்பார் என்கிறது தான் சுவிசேஷம். இதுதான் கர்த்தர்கிட்ட மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, அதனால் தேவன் கிட்ட மனம் திரும்புங்கப்பா, தேவன் கிட்ட திரும்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு புதிய உடன்படிக்கையில நம்ம பார்க்கும்போது யோவான் ஸ்நாகிகன் தான் இப்படி கர்த்தருக்கு முன்பதாக சென்று போய் அவர் வழிகளை ஆயத்தப்படுத்துகின்ற இந்த காரியங்களை நம்மளால கவனிக்க முடியுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட அந்த நாள் முதல் கொண்டு அவர் கூட இந்த காரியத்தை தான் மனுஷர்களுக்கு சொல்லிட்டே வந்தாரு. அந்த வசனத்தையும் கூட நம்ம வாசிக்கலாம். மத்தாய் 4வது அதிகாரம் 17வது வசனம். மத்தாய் 4வது அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமென். ஆமென். அப்படி என்றால் இந்த இடத்திலையும் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட மாம்சத்தில் இருந்த அந்த நாட்களில் அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் மனுஷர்களை நோக்கி அவருடைய தெய்வ தன்மை என்கின்ற பிதாவாகிய தேவன் என்கின்ற அவருடைய தெய்வத்துவத்துக்கு பக்கத்துக்கு ஒவ்வொரு மனுஷர்களும் கூட மனம் திரும்ப வேண்டும், உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட வழிகளினால் நீங்க நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது என்று சொல்லி அவர்களுடைய தவறுகள் என்ன என்கின்றதை அவருடைய உபதேசத்தின் மூலமாக எடுத்து காண்பித்து, இதோ இப்படிப்பட்ட துட்செயலை இனிமேல் நீ செய்யாதே, அது உனது வலது கண்ணாக இருந்தாலும் அது உன்னோட வலது கையாக இருந்தாலும், உன்னுடைய வலது கண்ணாக இருந்தால் அதை நீ பிடுங்கி போடு, உன்னுடைய வலது கையாக இருந்தால் அதை தரித்து போடு என்று சொல்லி இப்படியாக நீ தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை அடைய வேண்டும் என்றால் அதற்கு பாத்திரவானாக நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால், ஆம், உனக்கு சரீர நன்மையை உண்டாக்குகின்ற சில பாவ வாழ்க்கையில ஒரு உலகத்தின் சந்தோஷம் என்கின்ற அந்த பாவ மகிழ்ச்சிகள் இருக்கே, அதை வேண்டாம் என்று சொல்லி நீ அதை மறுதளித்து அதன் நிமித்தமாக உன்னுடைய இருதயத்தில் வேதனையும் துக்கமும் உண்டாயி கர்த்தரிடத்தில் இதோ நீ மனம் திரும்ப வேண்டும், அது லாபமாக இருந்தாலும் அது இனி எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய மகனாக விரும்புகின்ற ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு மனுஷர்களும் கூட அப்படியாக அந்த பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பவே வேண்டும், இல்லைங்களா? அப்படின்னா பாவ வழிகள் என்று சொன்னால் வெறும் பாவ வழிகள் மட்டுமல்ல, தேவன் அழைக்கும் பொழுது எப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் அழைத்தார் அப்படின்றத நம்ம வேத வசனங்களை கொண்டு நம்ம ஆராய்ந்து நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவனுடைய வசனத்துல தேவன் அழைக்கும் பொழுது எப்படிப்பட்ட நபர்கள் எல்லாரையும் அழைத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எந்தெந்த நிலைமையில இருக்கின்ற நபர்களை அழைத்தார் அப்படின்றது கூட
நம்ம வசனத்துல கவனித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இதோ அநேகர்கள் நினைக்கின்றது எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனே எனக்கு இப்படிப்பட்ட வேலை இருந்திருந்தால், இந்த வேலையில் இப்படிப்பட்ட பிரச்சனை இல்லாமல் இருந்திருந்தால், ஒருவேளை என்னுடைய வேலை என்னுடைய வீட்டின் அருகிலே இருந்திருந்தால், ஒருவேளை இதோ நான் இந்த சகோதரனை போல இதோ நல்ல வெல் செட்டில்டா, ஒரு நல்ல செட்டில்டாய் ஒரு சொந்த வீடு இருந்திருந்தால், என் ஆண்டவராகிய கர்த்தரே எனக்கு என்னுடைய வீட்டில் இருக்கிற என் மனைவி ரட்சிப்படைஞ்சிருந்தால், என்னுடைய பிள்ளைகளும் கூட ரட்சிப்பில் இருந்திருந்தால், நான் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவனாக இருக்கும்படியாக நான் என்னுடைய வாழ்க்கையில் இதோ அதிக நேரங்களை உங்களுடைய சமூகத்தில் கழித்திருப்பேன். அநேக நேரங்களில் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து நான் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்திருப்பேன். அநேக ரகசியங்களை நான் அறிந்து கொண்டிருந்திருப்பேன். இன்று கூட நான் இதோ உம்முடைய அழைப்புக்கு பாத்திரவனாக இல்லாதபடிக்கு நான் இருக்கின்றதுக்கு காரணம் என்னவென்று சொல்லி கேட்டால், ஆண்டவரே என்னுடைய வேலை நிமித்தம் இல்லை, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கணவர் அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை, அவருடைய விசுவாசம் குறைவுள்ளதாக இருக்கின்றது, அவர் புறஜாதியாக இருக்கிறார், அவர் உங்களை அறியாதவராக இருக்கிறார், என் பிள்ளைகள் உங்களை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தமாக நான் விசுவாசத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அநேக விதமான காரணங்களை நம்மை அழைத்த அந்த தேவனுக்கு முன்பதாக நாம் வைத்து, ஆதலால் தான் நான் ஜபிக்க முடியவில்லை, ஆதலால் தான் நான் வேத வசனங்களை வாசிக்க முடியவில்லை, ஆதலால் தான் நான் சபை கூடுதலுக்கு செல்ல முடியவில்லை என்கின்ற அநேக காரணங்களை நாம் தேவனுக்கு முன்பதாக வைக்கின்றவர்களாக இருக்கணும். ஆனா தேவனுடைய வசனம் இதற்கு என்னவென்று சொல்லுகிறது அப்படின்றத வசனத்தின் மூலியமா நம்ம அறிந்து கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 23-24. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 23-24. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். ஆமென். ஆமென். இதோ இந்த இடத்துல வசனத்துல கவனித்து பாருங்க. இந்த வசனத்தை நீங்க 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியா வாசிச்சு பாருங்க, வீட்டுல வாசிச்சுக்கங்க. அப்போ உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்ல வராரு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமா அப்படின்றத கிளியரா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நாம ஒவ்வொருத்தருமே அழைக்கப்படும் பொழுது எப்படிப்பட்ட நிலைமைகளில் நாம் இருக்கும் பொழுது அழைக்கப்பட்டோமோ அந்தந்த நிலைமைக்கு ஏற்றதன்படியாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருமே வெவ்வேறு விதமான நிலைமைகள்ல இருக்கின்றவர்கள். நம்மளுடைய வேலையாகட்டும், நம்மளுடைய வீட்டின் நிலைமைகளாகட்டும், நம்மளுடைய படிப்பாகட்டும், எந்த காரியங்களே ஆகட்டும், வெவ்வேறு நிலைமையில் இருக்கின்ற வெவ்வேறு நபர்களாக நாம் இருந்தாலும் ஒரே அழைப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பு என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும், தேவனுக்கு பிள்ளைகள் என்று சொல்லி பேர் சூட்டப்பட்டவர்களாக அவர் அழைத்த அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்கும்படியாகத்தான் இந்த அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உலகத்துக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே நமக்காக தந்தருளினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, தம்மையே நமக்காக தந்தருள அந்த தேவனுக்கு நம்மையே ஒப்படைத்து நம்மையே தந்து கொடுக்கின்றதுதான தேவனுக்கு முன்பதாக ஸ்லாக்கியமாக இருக்கின்ற ஒரு காரியமாக இருக்கும். எப்படி என்றால், தேவனே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலையை நீர் எனக்கு அமைத்து கொடுத்தால் நான் நிச்சயமாக உம்முடைய பணிக்கு பாத்திரவானாக இருப்பேன், நான் நிச்சயமாக உமக்கு சாட்சி கொடுப்பேன் என்கின்றது சாட்சி அல்ல. ஆண்டவரே, நான் இந்த பணியில் இருக்கின்றேன், ஒருவேளை உம்மோடைய பணிகளையும் உம்மோடைய வசனத்தையும் நான் நிறைவேற்றுகின்றதுக்கு நீர் அழைத்த அந்த அழைப்புக்கு பாத்திரவனாக இருக்கும்படியாக இந்த வேலை ஒரு தடையாக இருந்தால் இந்த வேலை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுப்பான் இல்லைங்களா? அதுதான் தேவனுக்கு பாத்திரவானாக இருக்கின்றவன். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக துன்பத்தையும் உபத்திரவத்தையும் உண்டாகும். ஆனா அந்த துன்பம் உபத்திரம் உண்டானாலும் என் ஆண்டவராகிய கர்த்தருடைய அழைப்புக்கு நான் பாத்திரவானாக இருக்கிறேன். அந்த அழைப்புக்கு நான் பாத்திரவானாக இருக்கின்றது நிமித்தமாக தேவன் நிச்சயமாக எனக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுப்பார் அப்படின்றது நான் எடுக்கின்ற அந்த தீர்மானமும் முடிவை காமிச்சு கொடுக்கறது இல்லைங்களா? எப்படி நான் தெசலோனியர் மக்களுக்குள்ள இருந்து அந்த விசுவாசம் எதனால எல்லாருக்கும் முன்பதாக வெளியரங்கமாக வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க எப்படிப்பட்ட பாடு அனுபவிக்கும் பொழுது கூட, ஏன்னா தெசலோனியர் அப்படின்ற அந்த பட்டணம் எப்படிப்பட்ட ஒரு பட்டணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, தெசலோனியர்ல இருக்கிறவர்கள் எல்லாருமே சிலை வழிபாடுகளை செய்கின்றவர்கள். பெரும்பாலான எல்லா ஜனங்களும் அங்க இருக்கிறவர்கள் எல்லாருமே சிலை வழிபாடுகளை செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த சிலை வழிபாடுகளை செய்கின்றவர்களுடைய மத்தியில் இவர்கள் சிலைகளுக்கு விரோதமான ஒரு போதகத்தை அவர் பின்பற்ற வேண்டும்.
அந்த போதகத்தை அவர்கள் உபதேசிக்க வேண்டும், அதில் நிலைத்து நிற்க வேண்டும், எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக சாட்சி கொடுக்க வேண்டும் இல்லைங்களா? அப்படின்னா பாடுகள் உபதிரவம் இல்லாம இருக்காது. அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில அவர்கள் பாடுகள் உபதிரவத்தோடு கூட தேவனை பின்பற்ற வேண்டும். பாடுகள் உபதிரவங்கள் என்றால் பெரும்பாலான சேதம், எப்படிப்பட்ட சேதங்கள்லாம் அவங்களுக்கு உண்டாச்சு அப்படின்ற அந்த கணக்குகளை பார்க்கும்படியால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் என்னவென்று சொல்லி, உன்னுடைய தலைமுடி கூட இதோ என்னுடைய எண்ணிக்கையில இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாருன்னா, நம்மளுடைய தலைமுடியோட வேல்யூ நம்மளுக்கு பெருசா தோணாது. ஆனா ஆண்டவருக்கு என்னுடைய தலைமுடியோட வேல்யூவே, நான் என் பிள்ளைக்கு ஒரு தலைமுடி விழுந்திருக்குப்பா இன்னைக்கு அப்படின்றத நினைச்சு பார்ப்பேன் அப்படின்றத அவருடைய வார்த்தையின் மூலியமா எதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, என் மேல் விசுவாசத்தை கொண்டு என்னுடைய வார்த்தையை கைகொண்டு நடக்கின்ற என்னுடைய பிள்ளைகள் என்னையே விசுவாசித்தபடியினால், என்னையே சாய்ந்து நடக்கின்ற நிமித்தமாக அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய மரண பரியந்தம் அந்த சரீரத்தில் இருக்கின்ற அந்த நாட்களின் வரைக்கும் அவர்களை நானே சுமப்பேன், நானே உண்டு பண்ணினேன் என்ற தீர்மானத்தை தேவன் எடுத்திருப்பார். ஒரு பொழுதும் கூட நம்மை விட்டு அவர் பிரிந்திருக்க மாட்டார். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த நாட்களில் அவர் சொல்லுகிறார், அவர் பிதாவாகிய தேவனாக அவர் நிர்ணயித்த, அவர் கற்பித்த அந்த வசனங்களை மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த நாட்களில் அவரே கைகொண்டு நடக்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நான் இதோ என் பிதாவுக்குரிய அந்த காரியங்களை, அந்த வசனங்களை நான் கைகொண்டு அப்படியாக நடக்கின்றபடியினால் அவர் பிதா என்னை ஒருபொழுதும் விட்டு பிரியவில்லை, அவர் எப்பொழுது என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய தெய்வத்தன்மையோடு கூட அந்த மாம்ச தன்மையின் ஐக்கியம் எப்படி பெருகினது என்கின்றதுக்கு முன் உதாரணமாக தன்னையே எடுத்து காமிக்கின்றார். அப்படி என்றால் நாம் பிதாவாகிய தேவன் என்கின்ற அந்த தெய்வ தன்மையோட மாம்சத்தில் இருக்கின்ற நாம், புத்திர ஸ்வீகார ஆவியை பெற்றிருக்கின்ற நாம் எப்படி ஐக்கியமாக நடக்க முடியும் என்கின்றதுக்கு முன் உதாரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்கின்றத அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மறக்கவே கூடாது. வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26வது வசனம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26வது வசனம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஆமென். ஆமென். இந்த இடத்தில் பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்காக அழைக்கப்பட்டவர்களுக்குள்ள எப்படிப்பட்ட நபர்களை அழைத்தார் என்கின்றதை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரியந்திலே இருக்கின்ற அந்த சீஷர்களை நோக்கி இப்படியாக சொல்லுகிறார், உங்களில் எப்படிப்பட்டவரை தேவன் தேர்ந்தெடுத்து கொண்டார் என்கின்றதை நீங்கள் நினைவு கூறுங்கள். பாருங்கள், நமக்குள் ஞானியாக இருக்கிறவர்கள் அநேகம் இல்லை என்று சொல்லியும், சரீரத்தின் பிரகாரமாக ஐஸ்வர்யவான்கள் அநேகர் இல்லை என்று சொல்லியும், இதோ உலக ரீதியான அதிகாரிகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர்கள் அநேகர் இல்லை, நமக்குள் அநேக பேர் யாரா இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதோ ஏழையாக இருக்கின்றவர்கள், மிகவும் ஏழ்மையில் இருக்கின்றவர்கள், இந்த உலகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களை போல இருக்கின்றவர்கள், எல்லாராலையும் கைவிடப்பட்டவர்களை போல இருக்கின்றவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற மனுஷர்களாகத்தான் நாம இருக்கிறோம். அப்படின்னா படிப்பறிவு இல்லாதவங்க, பெரிய ஒரு செல்வ செழிப்பா இருக்கிறவர்களாக இல்லாமல் சர்வ சாதாரணமாக இருக்கின்ற மனுஷர்களா இருக்கிற உங்களைத்தான் தேவன் அழைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா ஒரு ஏழையான சகோதரன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவன் பாத்திரவனாக நிற்கும்படியா எப்படி அது அவனுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு ஐஸ்வர்யவானுக்கு இதோ அவன் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்கின்றது அவனிடத்தில் இருக்கின்ற அந்த ஐஸ்வர்யத்தையே சாய்ந்து அவன் நடக்கின்றதுக்கு அவன் எப்பொழுது பார்ப்பான். ஆனால் ஒரு ஏழையான சகோதரன் அடுத்த வேலைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அறியாதபடியினால் அவன் அடுத்த வேலையை என் தேவன் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும் கூட தேவனையே சாய்ந்து நடக்கின்றபடியினால் அவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாக இருப்பான். அதனால தான் தேவன் ஒரு மனுஷனை பார்த்து அழைக்கும் பொழுது அவனுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்தோ, அவனுடைய ஞானத்தை பார்த்தோ, அவனுடைய பலனை பார்த்தோ, அவனுக்கு இருக்கின்ற அதிகாரங்களை பார்த்தோ தேவன் ஒருபொழுதும் அழைக்க மாட்டார். இதோ ஒரு மனுஷனுடைய தலை எவ்வளவு பெருசாக இருக்கின்றதோ அதுக்கு ஏற்றதன்படியாகத்தான் அந்த கிரீடமும் இருக்க வேண்டும். அதை காட்டிலும் பெரிதாக அந்த கிரீடம் இருந்தால் அந்த தலை அதை சுமக்க முடியுங்களா? அது போலதான் இதோ பாருங்களேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு இப்பொழுது நான் பாத்திரவானாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு
ஏழ்மையில் இருக்கின்ற ஒரு சகோதரன் நிர்ணயித்துக் கொண்டால் அவன் சர்வசாதாரணமாக கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து நடப்பான் ஏனென்று சொன்னால் சின்ன வயதிலிருந்து அவன் போராட்டத்தின் மத்தியில் இருந்து கடந்து வந்து தேவன் யார் என்று சொல்லி அறிந்து கொண்டதினால் அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும். ஆனால் ஐஸ்வர்யவானாக இருந்த ஒரு சகோதரனும் இல்ல செல்வ செழிப்பாக ஏதோ அநேக பெருமையான காரியங்களும் புகழ்ச்சியான காரியங்களும் இருந்தால் அந்த சகோதரன் அந்த எல்லா காரியங்களையும் ஒன்றொன்றாக விற்று பின்பு தேவனுடைய ராஜ்யத்தை அடையும்படியாக அவன் அந்த எல்லா காரியங்களிலிருந்து அவனை மாற்றிக்கொள்ளவே வேண்டும் இல்லைங்களா? அப்படின்னா ரெண்டு பேர்ல யாருக்கு மிகவும் சுலபமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யம், ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து யாக்கோபு புத்தகத்துல கூட ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், ஏழையான சகோதரர் பரலோக ராஜ்யத்துக்கு அவர்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னு சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கும்படியாக இந்த உலகத்தில் யாரெல்லாம் எப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவர்களும் எப்படிப்பட்ட உலக ஞானிகளாக இருக்கின்றவர்களும் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கின்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பரலோகத்தின் ஞானிகளாக மாற வேண்டும் என்றும் பரலோகத்தின் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்றும் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அழைப்புக்கு அவர்கள் பாத்திரவானாக தன்னை மாற்றிக்கொள்ளாமல் அந்த அழைப்பை சில காரணங்கள் முன்வைத்து உதறி தள்ளுகின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக நாம் பரலோக ராஜ்யத்தை கண்டடைய முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது அப்படின்றத நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருஷ்டாந்தத்தின் மூலமாக நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். எப்படி பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மத்தாய் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. மத்தாய் 4வது அதிகாரம் 18வது வசனம். இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு ஆமென் ஆமென். இந்த இடத்தில் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேய கடல் அருகில் செல்லும் பொழுது அந்த இடத்தில் இதோ 2 சகோதரர்கள் வலை வீசுகின்றதை காண்கிறார். காணும் பொழுது அந்த வலை வீசுகின்ற அந்த 2 சகோதரர்களை நோக்கி அழைக்கிறார், நீங்கள் இனிமேல் இதோ மீன் பிடிக்கின்ற ஒரு மீனவர்களாக இல்லாமல் மனுஷர்களை பிடிக்கின்ற ஒரு மீனவர்களாக நீங்கள் இருப்பீர்கள், மனுஷர்களை பிடிக்கின்றவர்களாக இருக்கும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனா இந்த இடத்தில் எந்த காரியத்தை தேவ ஆவியானவர் நமக்கு நினைவு ஊற்றுகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இதோ நீங்கள் மீன் பிடிக்கிறவர்களாக இருக்கிறீர்களே, ஆனால் உங்களையும் நான் அழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா இங்க தேவன் அழைத்த அந்த அழைப்பில் அந்த அழைப்புக்கு தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாரை கூப்பிடுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு மீன் பிடிக்கின்ற சர்வசாதாரணமான ஒரு மனுஷன், அந்த மனுஷர்களை அழைக்கிறார். இந்த மனுஷர்கள் யாரெல்லாம் மீனவர்களாக இருந்தார் என்று சொல்லி நம்ம வசனங்களில் கவனித்து பார்க்கும் பொழுது யாக்கோபு, யோவான், பேதுரு, அந்திரேயா இவர்கள் எல்லாரையும் நோக்கி ஆண்டவர் கூப்பிடும் பொழுது அவர்கள் அந்த வேலையின் மத்தியிலும் அவர்களுடைய வேலை எப்படிப்பட்ட வேலையாக இருக்கும்? ஆண்டவரே, என்னுடைய வேலைகளையும் என்னுடைய இதோ இந்த உலக ரீதியான தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் என்ன வேலையை செய்ய வேண்டுமோ இந்த வேலையை இன்னும் இதோ செல்வ செழிப்பாக நீர் மாற்றி கொடுத்துரும், அதுக்கடுத்து நான் வந்து உங்களுக்கு ஊழியத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி எந்த சீஷனும் சொல்லவில்லை இல்லைங்களா? அவர்களுடைய சூழ்நிலையும் அவர்களுடைய நிலைமையும் எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் அந்த நிலைமையில் தேவன் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்நேரமே அவருடைய அழைப்புக்கு என்னை எப்படி பாத்திரவானாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிறதை தான் ஒவ்வொரு சீஷனும் கூட நினைத்து பார்த்து அப்படியாக தன்னை மாற்றிக்கொள்ள அவன் தேவனுடைய ஆலோசனைப்படி தன்னை மாற்றிக்கொண்டே வந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படித்தான் ஒருவன் சீஷனாக தன்னை மாற்றிக்கொள்ள முடியும், அவருடைய அழைப்புக்கு பாத்திரவானாக தன்னை மாற்றிக்கொண்டு அதன்படியாக நடக்க முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க தேவன் அழைத்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சர்வசாதாரணமான மீனவர்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படின்னா இவங்க மீன் பிடிக்கிறத விட்டுட்டாங்களா முழுசாவே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுடைய உலகத்துல நார்மலா இந்த உலக ரீதியான தேவைகள் அப்படின்னு சொல்ற அடிப்படை தேவைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த வீடா இருக்கட்டும், அவங்களுக்கு உண்டான அந்த அந்த வீட்டின் எல்லா காரியங்களையும் அவங்க பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அந்த தேவைகள் சந்திக்கப்படணும்னா அவங்க என்ன பண்ணணும்? ஆமா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தொழில் மீன் பிடிக்கிற தொழில். மீன் பிடிக்கிற தொழில இருக்கிறதுனால
அந்த தொழிலை முழுசாவே விட்டுட்டு ஆண்டவர் அப்படியே பின்பற்றி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல ஆண்டவரை பின்பற்றி கொண்டே இருந்தாங்க. அப்படியே அவர்களுடைய வீட்டின் தேவைகள் எப்படி இருக்கோ அந்த வீட்டின் தேவைகளையும் நான் கவனித்துக் கொள்ள வேண்டும், அதையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய அந்த கடினமான வேலைகளின் மத்தியிலும் பரலோக ராஜ்யத்தின் நீதிக்கு தங்களை அதிகமாக ஒப்பு கொடுத்து நடந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் இப்படியாக ஒரு அழைப்பை கொடுத்த பிறகும் கூட நம்ம பார்க்கிறோம், அவங்களை அழைத்து கொண்டு மீன் பிடிக்கிறதுக்காக செல்லும் பொழுது நான் சொல்லுகின்ற அந்த இடத்தில் வலையை போடுங்களே என்று சொல்லி சொல்லுகிறார் இல்லைங்களா? ஒவ்வொரு வாட்டியும் இப்படியே மீன் அதிகமாக கிடைக்கும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு கூட ஆண்டவரை இந்த சீஷர்கள் பின்படவில்லை என்கிறதை நாம் எல்லாருமே நன்றாக அறிந்திருக்கிறோம். அப்படின்னா இந்த இடத்துல ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களை அழைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சர்வ சாதாரணமான மீனவர்களை அழைத்தாங்க. ஆனா அந்த மீனவர்களா இருக்கின்ற அந்த சகோதரர்களுடைய வேலை மிகவும் கடினமாக இருந்தது. அந்த வேலையை எனக்கு மாற்றி கொடுங்க ஏசப்பா, இதோ இந்த சூழ்நிலையை மாற்றி கொடுங்க ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கை முழுசா செல்வ செழிப்பா மாற்றி கொடுத்துருங்க ஏசப்பா, அதுக்கு அடுத்து உங்க வசனத்தை நான் நிறைவேற்றுறேன், இப்படி என்ன செட்டில் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி இந்த சீஷர்கள் யாருமே நினைக்கல. அவங்க கடின வேலையின் மத்தியில ஆண்டவருக்கு உண்மையா இருக்க பழகி கொண்டாங்க. ஒருவேளை அது தடையா இருந்தா இன்னைக்கு மீன் பிடிக்கிறது வேணாம் அப்படின்றது போல நிர்ணயித்துக் கொள்வாங்க இல்லைங்களா? முதல் பிளேஸ் ஆண்டவருக்கு மட்டும்தான். அதனாலதான் இந்த வசனத்துல நம்ம கவனிச்சு பார்க்கும்போது அவங்க படகையும் அந்த வலையும் அங்கே விட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். யாக்கோபு யோவானை அழிக்கும் போது கூட அவங்க தப்பனையும் வேலைக்காரர்களையும் அந்த படகையும் வலையும் விட்டு அவரை பின்பற்றி போனார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு மீனவர்களுடைய வேலை வெறும் ரொம்ப சுலபமான வேலையா இருக்காது. நிறைய நேரத்துல அவங்க தூக்க கெட்டவங்களா தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இரவு நேரத்துல தான் அவங்க வலையை போய் போடுறதுக்காக போயிருப்பாங்க. இரவெல்லாம் அது போட்டு அதுக்கடுத்து அந்த கரெக்டான அந்த டைம் பீரியட் இருக்கும், அந்த டைம் பீரியட்ல தான் அதை பிடிச்சு அந்த மீனை கொண்டு வந்து அதுக்கடுத்து வியாபாரத்துல போட்டு அவங்க இந்த படகுல இருந்த அவ்வளவு பேருக்குமே அந்த வர்ற லாபத்துல பிரிச்சு அந்த லாபத்தினால வந்துட்டு அவங்க குடும்பத்தை நடத்தணுமா இருக்கும். அப்படின்னா இவ்வளவு கடின வேலையின் மத்தியில ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க இவர்கள் எல்லாருமே தங்களை பழக்கப்படுத்திக்கினாங்க இல்லைங்களா? பாத்திரவான்களாக தங்களை மாற்றிக்கொண்டாங்க. இல்ல இசப்பா, இது எல்லாத்தையும் நீங்க மாற்றி கொடுத்த பிறகு நான் உங்களுக்கு என்னை மாற்றிக்கொண்டு நான் முழுசாவே என்னை மாற்றிக்கொள்ள போறேன். ஏன்னா எனக்கு தலைவலியே இருக்காது, இந்த உலகத்தின் எந்த விதமான அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு அழுத்தம் இருக்காது, அதனால உங்களுக்கு உண்மையா இருக்க போற அப்படின்னு சொல்லி இவங்க யாருமே சொல்லல. அப்படின்னா இவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல இந்த மீனவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் வேத வசனங்களை அறியாத கல்லா இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா படிக்கவோ எழுதவோ தெரியாத, இல்ல நார்மலா வந்துட்டு வெல் செட்டில் ஒரு நல்ல எஜுகேஷன் இருக்கிற ஒரு சகோதர சகோதரிகளாக கூட இந்த உலக ஞானம் அப்படின்றாங்களே, இந்த ஞானத்துல பெருகி இருக்கிறவர்கள் கிடையாது. நார்மலா இருக்கிற சர்வ சாமானியமான மனுஷர்களை தான் ஆண்டவர் பார்த்து அவங்களை கூப்பிட்டாங்க. இவர்கள் தான் பின்காலத்துல ஆண்டவருடைய ஆவியினால நடத்தப்பட்டு இப்போ வரைக்குமே நம்மளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் ஊக்க வைக்கிறதுக்காக அந்த சாப்டர்களை வாசிக்க வச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அப்படின்னா சர்வ சாதாரணமான பேதுரு யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தை தான் இது. ஏதோ கடைசி நாட்களில் எல்லா மனுஷர்கள் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி தேவன் சொன்னாரே, அந்த வார்த்தை இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கின்றது என்று சொல்லி சர்வ சாதாரணமாக கல்லா இருக்கின்றவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், இந்த வசனத்தின் காரியங்கள் தான், இந்த தீர்க்க தரிசனங்கள் தான் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கின்றது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவின் பலத்தோடு கூட தேவனுடைய ஆவின் ஞானத்தோடு கூட செயல்பட்டு கர்த்தருக்கு ஊழியத்தை பாற்றார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த உலகத்தின் எந்த விதமான நிலையும் சூழ்நிலைகளும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை அப்படின்றது இந்த இடத்துல வசனம் உறுதிப்படுத்துது. சரி, நம்ம இப்படி இருந்தோம், அதுக்கடுத்து ஆண்டவர் வந்துட்டு இந்த உலகத்துல மாம்சத்துல இருந்தாரு, சரீரத்துல இருந்தாரு, அவர் நல்லா ஊழியத்தை பார்த்தாரு. ஊழியத்தை பார்க்கும்போது அவர் வந்துட்டு நல்ல செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு, என் வாழ்க்கை இப்படித்தாப்பா செல்வ செழிப்பா இருக்கணும், நான் பொறுக்கும் போதே ஒரு ராஜாவா இருந்து அதுக்கடுத்து போயிட்டு ஒரு 33.5 வருஷம் நீங்க இதோ பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று, நீங்க மனம் திரும்புங்க, ஞானஸ்தானத்தை எடுத்துக்கங்க, இதோ இதை செய்யாதீங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சுலபமா தங்களுடைய தன்னுடைய வாழ்க்கையின் அமைப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த 33.5 வருஷம் அவங்க யாருக்கு பிள்ளையா மகன் என்று சொல்லி அழைக்கப்படணும், யாரெல்லாம் அவருக்கு சகோதரனா சகோதரிகளா இருக்கணும் அப்படின்றதையும், அதுக்கடுத்து அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா காரியங்களை குறித்து தேவன் முன்னவே அறிந்திருந்தார் இல்லைங்களா? அப்படின்னா அவருடைய கடினமான வேலையின் மத்தியிலும் அவருடைய கடமைகளின் மத்தியிலும்
பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவானாக அவருடைய தெய்வத்தன்மையோட கூட ஐக்கியத்தில் பெருகும்படியாக அவரோட மாம்ச தன்மையில் இருக்கும் பொழுது அந்த ஐக்கியத்தில் அவர் பெருகி கொண்டே வந்தால் எந்த நிலைமையும் எந்த சூழ்நிலைகளும் அவருடைய தெய்வத்துவத்திலிருந்து அந்த பிதாவாகிய தேவன் என்கின்ற அந்த தன்மையிலிருந்து அவருடைய சரீரத்தில் இருக்கின்ற அந்த தன்மை பிரிக்கவே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்க எல்லாருமே சூழ்நிலை கைதிகள். ஏன்னா சூழ்நிலை தான் பிரதர் ஒரு மனுஷனை வந்துட்டு திருடனா மாத்திருது. அந்த சூழ்நிலை தான் ஒரு மனுஷனை வந்துட்டு இதோ ஒரு கெட்ட மனுஷனா மாற்றிடும் அப்படின்னு சொல்லி உலக ரீதியா இந்த உலக எழுத்தாணிகள் இருக்கிறாங்களே, காவியங்களை எழுதுகிறவர்கள், அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்புகிறவர்களாகவும் கற்பனையில் வாழ்க்கையை ஓட்டுகின்றவர்களாகவும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இருந்திடவே கூடாது. ஆண்டவர் எப்படி இருந்தார் அப்படின்ற இந்த வசனத்தை நம்ம வசனத்தின் மூலியமா கவனிச்சுக்கலாம். மார்க் 6வது அதிகாரம் 3வது வசனம். மார்க் 6வது அதிகாரம் 3வது வசனம். இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். ஆமென். ஆமென். இந்த இடத்துல நன்றாக கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகின்ற அந்த தேவனுடைய வசனங்கள் ஒவ்வொன்றையும் அங்க இருக்கின்ற மக்கள் கேட்டு அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து என்னவென்று சொல்லி பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இவர் தச்சன் அல்லவா? இவர்களுடைய சகோதரர்கள் எல்லாருமே நாங்கள் அறிவோம் அல்லவா? இவருடைய சகோதரர்கள் யாக்கோபு, யோசே, யூதா என்று சொல்லி அழைக்கப்பட்ட இவர்கள் எல்லாருமே நாம் அறிவோம் அல்லவா? இவருடைய தங்கைகள் எல்லாமே இதோ நாங்கள் பெண் எடுத்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை பத்தி பேசும்போது என்னன்னு சொல்லி சொல்றாங்க, இவர் சர்வ சாதாரணமான ஒரு தச்சன் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மனுஷர்களே சொல்றாங்க. அப்படின்னா ஆண்டவர் வந்துட்டு ஏசப்போடைய மரணத்துக்கு அடுத்து, யோசேப்போடைய மரணத்துக்கு அடுத்து, இல்லைன்னா அவருடைய அந்த சிறு வயது முதல் கொண்டு அவர் வளர்ந்து வரும் பொழுது அவர் எப்படி வளர்ந்து வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சரீரத்தில் மனுஷர்களுடைய கண் பார்வையின்படியாக தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்பட்ட யோசேப்பு இருக்கிறாரு. அந்த யோசேப்பு ஒரு தச்சனாக இருந்தபடியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட மாம்சத்தில் இருந்த அந்த நாட்களில் நான் தேவாதி தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்கின்ற அவருடைய அந்த அதிகாரத்திலே எப்பொழுதும் நினைத்து பார்த்து அதிகாரத்தை செலுத்துகின்றவராக இல்லாமல் நமக்காக அவர் தம்மையே முற்றிலுமாக அவர் சிறுமைப்படுத்தினவராக முற்றிலுமாக தாழ்த்தி கொண்டு அவர் என்ன செய்தாரா? அவரும் ஒரு தச்சனாக அந்த உலகத்தையே ஒரு தச்சனாக உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை எப்படி அகெல்லாம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய முன் அறிவின்படியாக அவருடைய ஞானத்தின்படியாக வானத்தை விரித்தவர் அவர். எந்த இடத்தில் பூமியில் எங்க தண்ணீர் இருக்க வேண்டும், எவ்வளவு அந்த நிலம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நிர்ணயித்த தச்சன் தான் அவர். அப்படிப்பட்ட தச்சன் ஒரு சாதாரண சர்வசாதாரணமான தச்சனாக ஒரு வாழ்க்கையை ஓட்டுகின்றதுக்காக இந்த உலகத்தில் இதோ வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஒரு சர்வசாதாரணமான தச்சனின் பணியை அவர் செய்து அந்த பணியில் கிடைக்கின்ற அந்த லாபத்தை வைத்து அந்த குடும்பத்தை நடத்துகின்ற ஒரு சர்வசாதாரணமான மனுஷனாக அவருடைய வாழ்க்கையை அவர் நடத்தினார் அப்படின்றத இந்த இடத்துல வசனத்துல நம்ம கவனிக்கிறோம். அப்படின்னா அந்த 33 வருஷமும் அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அவர் கழித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வந்துட்டு இப்படியாகத்தான் அவருடைய வாழ்க்கைய வந்துட்டு மிகவும் செல்வ செழிப்பா இருந்து அதுக்கடுத்து அவர் வந்துட்டு அவருடைய வசனங்களை நிறைவேற்றல, கஷ்டத்திலையும் கடினமான வேலைகளையும் மத்தியில அவருடைய தெய்வத்துவத்தின் ஐக்கியத்தோடு கூட பெருகிட்டே வந்து அவருடைய பணிகளை அவர் நிறைவேற்றினாரே அல்லாம சுலபமா எல்லாவற்றையும் நாம எல்லாத்தையும் எனக்கு தேவையானது போல அமைச்சிட்டு அதுக்கடுத்து போய் என் வசனத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்றது போல தீர்மானத்தை செய்யல. அந்த அழைப்புக்கு அவர் முன்னறிவின்படியாக அவர் எப்படியாக அவர் நிர்ணயித்து இருந்தாரோ அந்த நிர்ணயித்துக்கு ஏற்றதன்படி தன்னை மாற்றிக்கொண்டே வந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட அப்படியாகத்தான் இருக்கணும். யோவான் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. யோவான் 7வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏசப்பா உபதேசிக்கும் போது அந்த உபதேசத்தை கேட்ட அந்த மக்கள் எல்லாருமே சொல்றாங்க, அப்பா
இந்த மனுஷனுக்கு தான் படிப்பறிவு இல்லையே, படிப்பறிவு இல்லாத இந்த மனுஷன் வந்துட்டு எப்படி வேத வசனங்களை குறித்து நன்றா விளக்கி இது எல்லாவற்றையும் உபதேசிக்கிறாங்களே, எப்படிப்பா இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிரம்மைப்படுகிறாங்க. அப்படின்னா ஏசப்பா வந்துட்டு வெல் எஜுகேட்டட் பர்சனா இருந்தாருங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது மாம்ச எண்ணிக்கையின் படியாக ஏசப்பா பெரிய படிப்பை படித்தவராக ஒரு மேதையாக தன்னை காண்பித்துக் கொள்ளவில்லை. ஏனென்றால் இதோ யோசேப்பு பெத்லேமுக்கு போகும் பொழுது பெத்லேம்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஆட்டு தொழுவத்துல பிறந்தார். பின்பு நீ எகிப்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய தூதன் மூலியமாக கட்டளை புறப்படும் பொழுது அந்த கட்டளைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து எகிப்துக்கு போறார். எந்த பாஷை பேச வேண்டும், எங்க இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் ஒன்றும் தெரியாது. தேவன் சொல்லியிருக்கிறார், அந்த சொல்லுக்கு என்னை முற்றிலுமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு வாலிப சகோதரனும் சகோதரி நிர்ணயித்துக் கொண்டு அந்த சிறு குழந்தையை கையில் ஏந்தினவர்களாக அங்கு சென்று போகிறார்கள். அந்த இடத்தில் இதோ அவருடைய படிப்பு அந்த காரியங்களை எல்லாம் முழுசாவே வந்துட்டு பார்த்து அவரை நல்லா படிக்க வைக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல நடந்திருக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, இல்லைங்களா? அப்படின்னா அவர் சிறு வயது முதல் கொண்டு எப்படி பெருகிட்டே வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன்னா நான் வந்துட்டு ஆண்டவருக்குள்ள அதிகமா பெருகணும்னா அதுக்கு நல்லா படிச்சிருக்கணும். நான் வந்துட்டு அதிகமா படிச்சிருந்தேன்னா நிச்சயமா வசனங்களை விலைக்கு சொல்ல முடியும், மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம் சில பேர் நினைக்கின்றது உண்டு. ஆனா தேவன் மேல வைக்கிற அந்த விசுவாசத்தை மூலியமாகத்தான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற அந்த ஞானம் விவேகம் என்கிறது நமக்கு கிடைக்கும். அதனாலதான் நீதிமொழி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா, நம்ம தேவனுடைய வசனத்தை வந்துட்டு விசுவாசித்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உலகத்தை படித்தவர் நீர் எனக்குள் இருக்கின்றதற்பாடியினால் இந்த எல்லா காரியங்களையும் நான் இப்பொழுது கேட்ட இந்த எல்லாவற்றையும் கூட நான் எல்லா இடங்களிலும் போய் பிரசங்கிக்கும்படியாக இதை விவரிக்கும்படியாக உலகத்தை படித்த உங்களுடைய ஞானத்தின் இது உங்க ஞானத்தை சோலமனுக்கு தந்தரல அதே தேவன் என் மேல் இருக்கிறபடியினால் நான் ஞானத்தில் குறைபற்றவன் அல்ல அப்படின்ற அந்த நிர்ணயத்தை நாமும் எடுத்துக்கொள்ளணும். இல்ல இதெல்லாமே வந்துட்டு அவர் அவ்வளவு படிச்சிருக்கிறதுனால அவரால் பிரசங்கிக்க முடியுது, இவங்க வந்துட்டு அவ்வளவு வந்துட்டு ஞானமா இருக்கிறதுனாலதான் அவங்களால இதை விவரிக்க முடியுது அப்படின்றதெல்லாம் ரொம்ப பொய்யான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட மனநிலைமையில இருந்து நம்ம மனம் திரும்பணும். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்றது நிச்சயமான உண்மை. அதனாலதான் ஆதி சீஷர்கள் ஒவ்வொருத்தருமே அவங்க முழுசாவே ஒவ்வொரு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு டிசிபிள் கூட சாட்சியா தான் நடந்துக்கினாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யார் அப்படின்றத அவங்க கிளியராவே அறிஞ்சிருந்தாங்க. அவரோட பிள்ளைகளாகிய நாமும் கூட அவ்வளவுதான் எந்த நிலைமைகளையும் சொல்லி கொண்டு ஆண்டவரே என்னால அதனால தப்பா உங்களுடைய சமூகத்துல உட்கார முடியல, அதனால தப்பா என்னால ஜபிக்க முடியல, அப்பா என் வீட்டுல இவங்க எல்லாம் ரப்பிப்புக்குள்ள இல்ல, அதனாலதான் நான் வந்துட்டு விசுவாசத்துல பெருகல அப்படின்னு சொல்லி அவிசுவாசமான வார்த்தைகளை நம்ம பேசுறது விடணும். நான் இந்த நிலைமையில ஆண்டவருக்கு நான் சாட்சியா நடந்து கொண்டிருக்கிறேன்னா வீட்டுல வேலையில வேற எந்த இடத்துலயே இருக்கட்டும், ஒருவேளை இந்த இடத்துல எந்த ஒரு தடையா இருக்கட்டும் கர்த்தரோட நடக்கிறதுக்கு எந்த ஒரு தடை உண்டானாலும் அந்த தடைகள் எந்த காரணங்களா இருந்தாலும் அந்த காரணத்தை முற்றிலுமாக என் வாழ்க்கையில மாற்றிக்கொள்கிறேன். அது நிமித்தமாக எந்த நஷ்டம் உண்டானாலும் சரிதான் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்படி இருந்தாரா இந்த உலகத்துல? 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென். ஆமென். பாருங்களேன், நம்ம நிமித்தமாக பாவமானாரு, நம்ம நிமித்தமாக ஏதோ தரித்திரரானாரு அப்படின்னு சொல்ல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அவர் பொறுக்கும் பொழுது இந்த உலகத்துல எப்படி பொருந்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருடைய நிலைமையில எந்த குழந்தையும் இந்த உலகத்துல பொருந்திருக்குமா அப்படின்றது போலதான் நம்ம நினைச்சு பார்க்கணும். இதோ இந்த உலகத்தையே படிச்ச தேவனுக்கு இந்த உலகத்துல ஸ்தலம் இருக்காததுனால, அந்த இடத்துல இடம் இல்லாததுனால அவர் வந்துட்டு அந்த ஒரு ஆட்டு தொழுவத்துல ஆண்டவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அப்படின்னா அவர் அப்படியாக தரித்திரனை போல இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கையை அந்த 33 வருஷமும் உழைத்தால் மட்டும்தான் தான் செய்கின்ற அந்த பணியை செய்த பிறகு அவர்களுக்கு ஒப்படைத்த பின்பு அதிலால் வருகின்ற அந்த லாபத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலியமாக அவர்களுடைய சகோதரர்களுக்கு உணவையும் அந்த தாயாரை வளர்க்கின்ற அந்த பணிகளையும் அவர் செய்து வந்தார் என்கின்றது வேத வசனம் சொல்லுகின்ற உண்மை. அவர் எங்கேயும் இதோ பழைய உடன்படிக்கையில் பார்க்கின்ற எலியாவும் எலிஷாவும் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதோ எலியா எலிஷா காலகட்டம்
காலகட்டங்களில் இதோ ஒரு விதவை தாயில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்றது, அவர்களுடைய வீட்டில் அப்பம் குறைவாக இருக்கின்றது அப்படின்னும் போது இனிமே அப்பமே அவங்க வீட்டுல குறை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆண்டவர் சொல்லியிருப்பாரு இல்லைங்களா, இல்லப்பா உனக்கு கொஞ்சம் அப்பத்தை வந்துட்டு அவங்க சுட்டுட்டு கொண்டு வர சொல்லு, அதுக்கடுத்து அவங்க வீட்டுல வந்துட்டு அப்பம் வந்துட்டு காலியே ஆவாதபடிக்கு அதை ஆசீர்வதிக்கிற அப்படின்றது போல அந்த இடத்துல ஆண்டவர் தான் அங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை செய்யாம அப்படியே அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு கொடுத்தது போல ஒரு ஜபம் செஞ்சுட்டு அது எல்லாமே பெருகும்படியாக அந்த சூழ்நிலையை அவருக்கு ஏற்றது போல சுலபமான முறையின்படி மாற்றிக்கொண்டு அந்த சுலபமான முறையில அவருடைய வசனங்களை அவர் நிறைவேற்றினாரா? கண்டிப்பா இல்ல. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டு இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு பிரதர், இவ்வளவு மாசம் ஆயிடுச்சுங்க பிரதர், ஆனா எந்த நன்மையும் எனக்கு நடக்கல பிரதர், என்னுடைய வேலைய விஷயத்தை குறிச்சு ஆண்டவர்கிட்ட நான் நிறைய நாளா ஜபிச்சுட்டு இருக்கேன், நான் என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை குறிச்சு ஜபிச்சுட்டு இருக்கேன், ஐஸ்வர்யவானா நான் மாறணும் அப்படின்ற அந்த காரியத்துல ஐஸ்வர்யவான சூழ்நிலை ஆண்டவரோட நடக்கிறதுக்கு எனக்கு எல்லாமே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற விஷயங்களோ இதோ எல்லாமே எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாருன்னா ஆண்டவருக்கு நான் இனிமே உண்மையா இருக்க போறேன். ஏன் பிரதர் ஆண்டவர் இது பண்றது கிடையாது? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொண்ணும் வெள்ளியும் என்னுடையதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அந்த பொண்ணு வெள்ளியும் தான் எனக்கு கொடுத்துட்டா நான் வாழ்க்கையில வந்துட்டு செல்வ செழிப்பா இருக்கும்போது கேட்கறவங்களுக்கு சொல்லுவேன் என்னன்னு சொல்லி, இதோ நீயும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கப்பா, அப்போ உன்னையும் கூட இயேசுப்பா இப்படி மாத்திருவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு புறஜாதிக்கு சொன்னா என்ன சொல்லுவாங்க? அந்த சாட்சியை கேட்ட உடனே ஓஹா நானும் ஆண்டவரை ஏற்றுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஏற்றுப்பாங்க. ஏன் பிரதர் ஆண்டவர் இப்படி செய்யறது கிடையாது அப்படின்னு சொல்லி சில பேர் இப்படியான கேட்கறதுக்கு வேடிக்கையா இருந்தாலும் இப்படி கூட கேள்வியை அநேக சகோதரர்கள் கேட்டது உண்டு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஐஸ்வர்யம் வந்துட்டு என்கிட்ட இருந்தா எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்களே, என்னப்பா நீ ஏழையா இருந்தியே இப்படி மாறிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த இன்னொரு சகோதரரும் கேட்டு அவங்களும் ஆண்டவர் சொந்த ரட்சகரா ஏற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு குடிக்கிற ஒரு சகோதரர் குடிக்கிற பழக்கம் இருக்கு, பயங்கரமா அந்த குடியும் கட்டுனால கட்டப்பட்டிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த சகோதரரை அழைச்சிட்டு, பாருப்பா 2 நாள் நான் உன் கூட இருக்க போறேன், இதோ இந்த 2 நாளைக்கு இவ்வளவு காசு உனக்கு கொடுக்க போற, அதனால நீ குடிக்காத அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மேல வச்சிருக்கிற மரியாதையினாலையும் நம்ம மேல வச்சிருக்கிற நம்ம கொடுக்க போற அந்த காசுக்காகவும் 2 நாள் குடிக்காம இருப்பாரு இல்லைங்களா? திருப்பி அந்த 2 நாள் கழிச்சதுக்கு அடுத்து அவர் குடிக்கத்தான் செய்வாரு. மாற்றம் அப்படின்றது ஒரு காரியத்தை கொடுக்கறதுக்கு மூலியமா வந்துச்சுன்னா அது மாற்றமே கிடையாது. வெளியில வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொன்னாரு, அப்படிப்பட்ட ஒரு மாற்றம். அது எப்ப இருந்தாலும் சாயம் வந்துட்டு போயிரும். அதுக்கடுத்து உண்மையான தன்மை என்ன அப்படின்றது வெளிப்படையா மாற்றம் அப்படின்றது உள்ளத்திலிருந்து வரணும். எப்படி? இல்லப்பா குடிக்கிறதுனால எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு வீட்டுல என்னுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் என்னுடைய எல்லாரும் மத்தியிலையும் எனக்கு வந்துட்டு அவமானமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரருக்கு ஒரு துக்கம் உண்டாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த துக்கத்தினால உள்ளத்துல இருந்து ஒரு மாற்றம் எழுந்துச்சுன்னா அவங்க சத்தியமா எவ்வளவு நாட்கள், 1 நாள் 2 நாள் இல்ல, எந்த மனுஷன் முன்னாடி இருந்தா சரி இல்லைன்னாலும் சரி, அவங்க அந்த கட்டுல இருந்து முழுசாவே வந்துட்டு மனம் திரும்பிடுவாரு. ஆண்டவர் நம்மளுக்குள்ள இருந்து பாக்குற அந்த மனமாற்றம் அப்படின்றது உள்ளத்திலிருந்து வருகின்ற மனமாற்றம். ஒரு பொருள் கொடுக்கின்றதுனால, ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கின்றதுனால, ஒரு காரியத்தை இது கொடுக்கின்றதுனால நான் மனமாற்றம் அடைவேன் அப்படின்னு சொன்னா அது மனமாற்றம் கிடையாது. அது கொடுக்குற வரைக்குமே ஆண்டவர் நடக்கிறது போல இருக்கும். கொடுக்கறது கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சுன்னா திருப்பியும் நான் பழைய நிலைமைக்கு போயிடுறேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அது முடிவு எடுக்கும். அப்படிப்பட்ட ஆட்களை குறித்து தான் ஆண்டவர் சொன்னாரு, கெட்டு போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவனுக்கு இருக்கிற நித்திய ஜீவனத்துக்கு நீங்க பிரவேசிக்கும்படியா அந்த போஜனத்துக்காக நீங்க பிரயாசப்படுங்கப்பா அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொன்னாரு இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு போஜனத்தை பிரயாசமா நம்ம அந்த போஜனத்துக்காக பிரயாசப்படுகின்ற பிள்ளைகளாக அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது. சரி, வசனத்தை வாசிக்கலாம். மத்தாய் 11வது அதிகாரம் 18வது வசனம். மத்தாய் 11வது அதிகாரம் 18வது வசனம். எப்படியெனில் யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். ஆமென். ஆமென். இந்த இடத்துல வசனத்தை கவனித்து பாருங்கள். யோவான் ஸ்நானிகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக சென்று போய் அந்த பாதையை ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்துகின்றவராக ஆண்டவருக்கு முன்பதாக சென்று போய் அவருக்கு யாரெல்லாம் அந்த மனுஷர்கள் அவனுடைய வார்த்தையை கேட்டு தன்னை மாற்றிக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு தங்களை பாற்றவான்களாக இருக்கும்படியாக தேவனுக்கு முன்பதாக ஏதெல்லாம் பாவம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையினால் கேள்விப்படுகிறாரோ அந்த பாவத்தின் மூலியமாக கிடைக்கின்ற லாபங்களாக இருந்தாலும் அந்த லாபத்தை எல்லாற்றையும் உதறிவிட்டு அது எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு அது நிமித்தமாக துக்கப்பட்டு மனஸ்தாபப்பட்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி பரவாயில்ல, சர்வசாதாரணமான வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்கிற, இப்படியே நான் நடக்கிற பரவாயில்ல, ஆனா நான் வந்துட்டு என்னோட பிறப்புக்கு ஒரு காரணம் இருக்கு,
அந்த பெருப்புக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, என்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தரை நான் அறிஞ்சுக்கணும், அவரை அடியணும். அதுதான் அந்த பெருப்புக்கு உண்டான ஒரு பதில் அப்படின்றத ஒரு சகோதரரோ ஒரு சகோதரியோ நிதானிக்கணும் இல்லைங்களா? அப்படி நிதானிக்கும்படியா யோவான் ஸ்நானிகன் மூலியமாக தேவனுடைய வார்த்தை புறப்பட்டது இல்லைங்களா? புறப்படும் பொழுது லூக்கா புத்தகத்துல நம்ம கவனித்து பார்க்கிறோம். யோவான் ஸ்நானிகன் வந்துட்டு ஞானஸ்தானத்தை கொடுக்கும்போது அந்த நிறைய பேர் அந்த இடத்துல வராங்க. ஒரு ஐஸ்வர்யவான் வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2 வஸ்திரம் இருக்கா, இல்லாதவனுக்கு 1 கொடு அப்படின்னு சொல்றாங்க. சிப்பாய்கள் வராங்க. சிப்பாய்கள் வந்து கேட்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, ஏதோ உங்களுடைய சம்பளத்துக்கு அதிகமா யார்கிட்டயும் எதையும் வந்துட்டு மிரட்டில காசை சம்பாதிக்காதீங்க. இது உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டீங்க. இந்த விஷயங்களை விடுறதா இருந்தா நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பீங்க. அப்படின்னா கர்த்தருக்கு பிடிக்காது எதேதோ இவ்வளவு நாள் உன்னுடைய பழைய வாழ்க்கையில என்னென்னலாம் இருந்துச்சோ அதை செய்யாத அப்படின்றது தான் கர்த்தருடைய வார்த்தை இல்லைங்களா? இந்த வார்த்தையை உபதேசிச்சுட்டு இருந்த அந்த மனுஷன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யோவான் ஸ்நானிகன் இல்லைங்களா? யோவான் ஸ்நானிகனை குறித்து மனுஷர்கள் எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தின் புத்திவான்கள், உலகத்தின் மாம்சத்தில் வந்துட்டு ஞானவான்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற மனுஷர்கள் எல்லாருமே யோவான் ஸ்நானிகனை பார்த்து என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? இவன் பிசாசு பிடித்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? இவன் பிசாசு பிடித்த மனுஷன் என்றும் அவன் ஏதோ பைத்தியக்காரன் என்றும் யோவான் ஸ்நானிகனை பார்த்து இப்படித்தான் மனுஷர்கள் பேசி கொண்டிருந்தாங்களா? அப்படின்னா இப்படி அவங்க பேசி கொண்டிருந்ததுக்கு காரணம் என்ன? காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு விருத்த ஸ்திரீக்கும் ஒரு ஆணுக்கும் என்னன்னு சொல்லுவோம், ஏதோ ரொம்ப வந்து வயதான ஒரு கணவனும் மனைவிக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் யோவான் ஸ்நானிகன் இல்லைங்களா? அவங்களுக்கு மிகவும் அவங்க ரொம்ப வயதானவர்களாக இருந்தாங்க. யோவான் ஸ்நானிகன் பிறக்கும் பொழுது ஜக்கரியாவோ எலிசபெத்தோ அவர்கள் முழுசா வயசானவங்களா இருந்தாங்க. வயசானவங்களா இருந்ததுனால அந்த குழந்தை பிறந்ததுக்கு அடுத்து கொஞ்ச நாள் வரைக்குமே அவங்க வந்துட்டு அந்த சரீரத்துல இருந்ததுக்கு அடுத்து அவங்களுக்கு சரீரத்துக்குரிய அந்த மரணம் வந்துட்டு உண்டாயிருக்கு. அந்த சரீர மரணத்துக்கு அடுத்து அந்த குழந்தை வந்துட்டு பரிசுத்த ஆவியினால தான் சிறு வயது முதல் கொண்டு நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு வசனத்துல. அதுக்கடுத்து அவன் வனாந்தரத்துக்கு சென்று போனான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. வனாந்தரத்துக்கு போன பிறகு அவன் யோர்தான் வனாந்தரத்துல அங்கதான் இருந்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. வனாந்தரத்துல இருந்தா அதுக்கடுத்து என்ன செய்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் ஒட்டகத்தோலை உடுத்தி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒட்டகத்தோலை உடுத்தி கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், வரவேண்டிய எலியா நீதான் என்று சொல்லி அவனுக்குள்ள பேசும் பொழுது அவனுடைய தகப்பன் ஜக்கரியாவும் எலிசபெத்தும் அவனுக்கு உபதேசித்த தேவனுடைய வார்த்தையின்படியாக இதெல்லாம் நீதான் மகனே, உன்னை குறித்து தான் இப்படியாக எழுதப்பட்டிருக்கின்றது. ஒரு நாள் நான் ஆசாரிய முறைமையின்படியாக இப்படி போய் நான் என்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் எனக்கு வெளிப்பட்டு இப்படியாக என்னோடு கூட பேசும் பொழுது நான் அவிசுவாசப்பட்டேன். நான் அவிசுவாசப்படும் பொழுது என்னுடைய வாய்கள் கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து நான் ஊமையாக இருந்தேன். பின்பு உன்னுடைய பேர் யோவான் தான் என்று சொல்லி நான் உறுதி அழுத்த திட்டத்தோடு கூட நான் பலகையில் எழுதி காமித்தேன். அப்பொழுது என்னுடைய வாயின் கட்டப்பட்டிருந்த என்னுடைய நாக்கு இதோ முற்றிலுமாக அது அவுக்கப்பட்டது. பின்பு நான் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி தீர்க்க தரிசனத்தை உரைத்தேன் மகனே, இப்படி எல்லாம் உன்னுடைய பிறப்புக்கு முன்பதாக இதெல்லாம் நடந்திருந்தது அப்படின்னு சொல்லி அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்ல அந்த வசனத்தை கேட்கிறான், விசுவாசிக்கிறான், ஆம் என்று சொல்லி அவன் உணர்கின்றான். அந்த உணர்வோடு கூட பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகின்றதுக்கு கர்த்தருடைய ஐக்கியத்தில் பெருகுகின்றவனாக இருந்தது நிமித்தமாக அவனுடைய அந்த சிறு வயதிலேயே அந்த தகப்பனையும் தாயும் எழுந்தவனாக இருக்கும் பொழுது அந்த இழப்பு அவனுக்கு ஒரு இழப்பாகவே இருக்கவில்லை. இந்த உலகத்தின் மனுஷர்களுடைய வார்த்தையின்படியாக சொல்ல வேண்டும் என்றால் அனாதைகள் என்று சொல்லி ஒரு பேரை சொல்லுவாங்களே, அனாதை, தகப்பனும் தாய் இல்லாதவங்களை என்னன்னு சொல்லுவாங்க, அனாதைகள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இல்லைங்களா? யோவான் ஸ்நானிகன் வந்துட்டு இதெல்லாமே பார்ப்பா, மற்றவங்க போல என் வாழ்க்கை இல்லையே, இவங்களை போல இல்லையே அப்படின்றது போலாம் ஒரு ஏக்கத்தோட இருந்து அவனுடைய அழைப்பை அவன் வந்துட்டு ஒரு பொழுது கூட மறுதளிக்கின்றவனாக இல்லாம தனக்குள் பேசுகின்ற அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தான். அதனால்தான் அவன் அந்த வனாந்தரத்தில் அவன் இருந்தபடியினால் அந்த இடத்தில் அவன் எதை புசித்துக் கொண்டிருந்தானா, காட்டு தேனை புசித்துக் கொண்டிருந்தான், வெட்டி கிளிகளை புசித்துக் கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவனுடைய வஸ்திரமோ அவன் புசிக்கின்ற அந்த உணவையும் வைத்து அவனுடைய தோற்றத்தை வைத்து அந்த ஜனங்கள் நிர்ணயித்து விட்டார்களா, இவன் பிசாசு பிடித்த மனுஷன் என்று சொல்லி. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை அந்த மனுஷர்களை நோக்கி அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த ஜனங்களை நோக்கி கேட்கிறார், என்னவென்று சொல்லி, எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? காற்றினால் ஆடுகின்ற நாடலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்?
நன்றா வஸ்திரத்தை தரித்து கொண்டு அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மனுஷனையோ, அவர்கள் எல்லாம் அரண்மனைகள் இருப்பார்கள் ஐயா. நீங்க போனது தீர்க்கதரிசியை பார்க்க. தீர்க்கதரிசியை காட்டிலும் மேன்மை உள்ளவர்களை, மேன்மை உள்ளவனையே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சாட்சி சொன்னாரு இல்லைங்களா? அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வாலிப சகோதரனா இருந்த யோவான் ஸ்நானிகனுக்கு இந்த உலகத்தின் மயக்கம் என்கின்ற, தன்னை சுற்றிலும் பார்க்கின்ற அந்த மனுஷர்களை போல தன்னுடைய வாழ்க்கை இல்லை என்கின்ற அந்த எந்த காரியங்களும் அவனுடைய மனதை மயக்கவே இல்லை. தனக்குள் பேசுகின்ற அந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அதுக்குள் அவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான். தன்னுடைய அழைப்பு என்னவென்கின்றதை அவன் அறிந்திருந்தான். நான் இதற்காக வந்தேன், இதை நிறைவேற்றுவேன், இதை நிறைவேற்றின பின்பு நான் மீண்டும் அவர் இடத்துக்கு நான் பின் திரும்புவேன் என்கின்றத யோவான் ஸ்நானிகன் அறிந்திருந்தான். அவன் பிறப்பை குறித்து அவன் அறிந்திருந்தான். எப்படி அறிந்திருந்தான் அப்படின்றத வசனத்துல நம்ம கவனிக்கலாம். அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரேவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். ஆமென். ஆமென். யோவான் ஸ்நானிகன் என்னவென்று சொல்லுகிறார் அவருடைய பொறுப்பை குறித்து அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய பிறப்பின் காரணத்தை அவர் சொல்லுகிறார். இதோ நானும் இவரை அறியாமல் இருந்தேன், ஆனால் இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிறப்புக்கு உண்டான அந்த காரணத்தை சொல்லுகிறார். நான் இந்த பணியை செய்யும்படியாகத்தான் நான் வந்தேன், ஆதலால் தான் இந்த உலகத்துக்கு தேவன் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த காரியத்தை நான் நிறைவேற்றினபடியினால் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பதிலே சொல்றாரு இல்லைங்களா? அப்படியாத்தான் இந்த உலகத்தின் எந்த காரியங்களையும் அடியும்படியாக கர்த்தர் நம்மை இந்த உலகத்துக்கு நம்ம அனுப்பவும் இல்லை, இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்துக் கொள்ளவும் இல்லை என்கிறத ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அழுத்தமாக அதை புரிந்து கொண்டவர்களாக இருக்கணும் இல்லைங்களா? ஒருவேளை இந்த உலகத்தின் மாயை எந்த காரியங்களும் நம்மள மனதை மைக்காதபடிக்கு மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க யோவான் ஸ்நானிகனுடைய வயசும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வயசும் இந்த சரீரத்துல இருந்த அந்த நாட்கள்ல எவ்வளவு வயசு வித்தியாசம்? யோவான் ஸ்நானிகனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இருந்த அந்த நாட்களில் இருந்த அந்த வயசை காட்டிலும் ஒரு 6 மாசம் பெரியவர் தானே யோவான் ஸ்நானிகன். அப்படின்னா ஒரு வாலிப சகோதரர்களுக்கு ஒரு வாலிபனா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அப்பொழுதுதான் சரீரத்தின் ஒரு சிற்றின்பத்தின் காரியங்கள் மேல அவனுக்கு ஒரு மயக்கம் எழும்பும் இல்லைங்களா? என்ன பாக்குற எல்லா விஷயங்களையும் பார்த்து அப்படியே மெய்மருந்து போய் இது நான் அடியணும், இதை அடியணும் அப்படின்னு சொல்லி, அப்படி போல எனக்கு என்கிட்ட ட்ரெஸ் இருக்கணும், அது போல நான் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும், இது போல நான் இருக்கணும், அது போல இருக்கணும் அப்படின்ற அந்த காரியங்கள் எதுவுமே யோவான் ஸ்நானிகனுக்குள்ள தோணவே இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் இதுக்காகலாம் வரல அப்படின்றது யோவான் ஸ்நானிகன் நன்றாகவே அறிந்திருந்தான் இல்லைங்களா? அப்படியாத்தான் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அறிஞ்சிருக்கணும். இந்த மனுஷர்கள் என்ன பிசாசு பிடிச்சவன் அப்படின்னு சொல்றதுனால அவங்க நல்லபடியா பேசணும்னா அவங்களுடைய வார்த்தை கேட்டதன்படி நான் என்ன மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானிகன் நினைக்கல இல்லைங்களா? அப்படியாத்தான் நாமளும் கூட இருக்கணும். பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாக நாம் துன்பப்படுகிறவர்களாக இருந்தால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்தித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத இதன் மூலியமா நம்ம அறிந்து கொள்ள முடியும். லூக்கா 19வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 19வது அதிகாரம் 2வது வசனம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகை என்னப்பட்ட ஒரு மனுஷன். ஆமென். ஆயக்காரர்களுக்கு தலைவன் அப்படின்னு சொன்னா, ஆயக்காரர்கள் டாக்ஸ் கலெக்ஷன் பண்றாங்க இல்லைங்களா? அந்த டாக்ஸ் கலெக்ஷன் பண்றவங்களுக்கு ஒரு மேல் உயர்வான அதிகாரியா இருக்கிறான். யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சகாய என்கிற இந்த மனுஷன். டாக்ஸ் அப்படின்றது இந்த வரி வசூலை செய்வதா இருக்கட்டும், ஆயக்காரர்களா இருக்கிறவர்களா இருக்கிறாங்களே, இவர்கள் எப்படி அந்த ஆயக்கார வேலைகளை செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த தொழில ஒரு பட்டணத்துல அந்த இடத்துல அவங்க அதை யாருன்னா வெளியூர்ல இருந்தோ அந்த சொந்த இடத்துல இருக்கிறவர்களோ நீங்க அவங்க தொழிலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இருந்தா அதுக்குண்டான சில தொகைகளை அவங்க விதைப்பாங்க. அந்த தொகையின் அவங்க செலுத்தினா மட்டும்தான் அந்த இடத்துல வியாபாரத்தையே செய்ய முடியும் இல்லைங்களா? அப்படின்னா அந்த அவங்களுக்கும் மேல உயர்வான அதிகாரிகள் அரசர்கள் எந்தெந்த ஒரு பணத்தை சொல்லியிருப்பாங்களோ அந்த ஒரு கமிஷன் படி இல்லாம அதிகமான கமிஷன்ஸ் சொல்லி அதன் மூலியமா ஜனங்களை வஞ்சித்து சம்பாதிக்கிறவர்களாக இருப்பாங்களே. அப்படி வஞ்சனையினால் சம்பாதித்த அந்த சம்பாதித்தினால் தான் பெற்றுக்கொண்ட அடைந்த அந்த ஐஸ்வர்யம் இருக்கே, அந்த ஐஸ்வர்யம் இந்த இடத்துல சகாய்க்குள்ள ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கவில்லை அப்படின்றத அவன் எடுத்த அந்த தீர்மானத்தின் மூலியமாக அறிய முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவன் பார்க்கும்போது அவன் கேட்ட வசனங்கள்
தேவனுக்கு நன்மையா பிடித்தவைகள் எது அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சதுனால தேவனுக்கு விரோதமான செயல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்கிறதை இருதயத்தில் அந்த காரியங்கள் நிமித்தமாக மனஸ்தாபப்பட்டு அந்த எல்லா காரியங்களை விட்டு தான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி தனக்குள் நிர்ணயித்துக் கொண்டு ஒரு முடிவை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். எப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் என்னெல்லாம் சம்பாதிச்சு அந்த ஐஸ்வர்யவானா அவன் மாறி ஒரு ஸ்ரீமந்தனா இருந்தானோ அத எல்லாவற்றையும் அவன் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துடுறேன், என் ஆஸ்தியில பாதி கொடுத்துடுறேன், யாரெல்லாம் வஞ்சித்து இதெல்லாம் வாங்கினோ அவங்களுக்கு நான் ரெட்டிப்பா கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறானு. இந்த தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு மூலியமா அவன் எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அடுத்து இந்த தீர்மானம் அப்படின்றது அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை பின்பற்றுகின்றதுக்கு அவன் எடுத்த முதல் ஒரு தீர்மானம் என்கிறது முதல் ஒரு படியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃபுட் ஸ்டெப் அப்படின்னுவோம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தன்னுடைய இருதயத்துல ஒரு நிர்ணயம் செய்து கொண்டான் இல்லைங்களா, ஆயக்காரர்களுக்கு ஒரு எஜமானா இருக்கின்ற சகாய் என்கின்ற இந்த மனுஷன் எடுத்த இந்த தீர்மானத்தின் மூலியமா என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒண்ணு, அவனுடைய ஐஸ்வர்யத்தை ஏழைகளுக்கு கொடுக்கறது மூலியமா இனிமே அவனுக்கு இருந்த அந்த மதிப்பும் கனமும் உயர்வு அப்படின்ற அந்த பணம் அது எதுவுமே அவங்ககிட்ட இல்லாததுனால ஜனங்க முன்மதாக அவன் சர்வ சாதாரணமான மனுஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவான் இல்லைங்களா. இன்னும் சில பேர் வந்துட்டு இவனை புகழ்ந்து கொண்டிருந்தவங்க, இப்படி இருந்தவங்க எல்லாருடைய புகழ்ச்சிகளும் இனிமே அவன் கேட்க முடியாது. அது மட்டுமே கிடையாது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை யாருன்னா சொந்த ரட்சகரா வர வேண்டிய மெசையா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டா அவங்கள வந்துட்டு இஸ்ரேல் குலத்துல கோத்திரத்துல ஒரு மனுஷனா, இஸ்ரேல் கோத்திரத்துல இருக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி அவன் அழைக்கப்பட மாட்டான். அவன் ஒரு பொறஜாதியை போல இருப்பான். அவன் வந்துட்டு ஆலயத்துக்குள்ள வரவும் ஆண்டவர் ஆராதிக்கவும் அவனுக்கு எந்த விதமான அருகதையும் இருக்காது. அவனை வந்துட்டு சபையிலிருந்து வெளியேற்றணும் அப்படின்றது தான் அந்த காலகட்டத்துல ஆசாரியர்கள் மூலியமா ஒரு கட்டளை போடப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை அவங்க எடுத்திருந்தாங்க. இது எல்லாமே யாருக்கு தெரியும்? சகாய்க்கு தெரியும் இல்லைங்களா. சகாய் இந்த தீர்மானத்தை எடுத்த பிறகு அவ்வளவுதானுங்களா, இத்தோட அவரோட சாப்டர் முடிஞ்சிச்சுங்களா? கிடையாது. சீஷனா தான் மாற வேண்டியதுக்கு பாத்திரவானா மாறுகின்ற அந்த ஒரு விதத்தை தான் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அதுக்கடுத்து என்ன நடந்திருக்கும்? மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றிருப்பாரு. மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்ற பிறகு ஒரு சர்வ சாதாரணமான ஒரு சீஷனா சர்வ சாதாரணமான மக்களோடு கூட அவனும் ஒரு சர்வ சாதாரணமான மனுஷன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு கர்த்தருடைய பணியை செய்கின்றவனாக அவன் இருக்க வேண்டும் இல்லைங்களா. இப்படிதான் அவனுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை என்கின்ற அந்த அழைப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். எல்லாருக்குமே அவ்வளவுதான். அதெல்லாம் எழுதப்படல பிரதர் அப்படின்னு சொன்னா, அவன் எடுத்த அந்த தீர்மானமே முழுசாவே நம்மளுக்கு விலைக்கு சொல்லுது. இதுதான் கண்டிப்பா இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்த வசனங்களை நம்ம கவனிச்சு பார்க்கலாம். மார்க் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. மார்க் 5வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆமென் ஆமென். இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், ஜப ஆலயத்தின் தலைவனா இருக்கின்ற யவீரு என்கின்ற மனுஷன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அழிக்க வருகிறான். எந்த காரணத்தின் நிமித்தமாக என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவனுடைய சிறு பெண்ணா இருக்கின்ற அந்த 12 வயசு சிறுமி மரித்தவளாக இருக்கிறாள். அந்த மரித்து போன அந்த சிறுமியை இவர் எழுப்ப வல்லவராக இருக்கிறார் என்கின்றதை ஜப ஆலயத்தின் அந்த தலைவனா இருக்கின்ற யவீரு நன்றாக அறிந்திருந்தான். எப்படி அறிந்திருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் குருடர் கண்களை திறக்கின்றவராகவும் மரித்தவர்களை எழுப்புகின்ற அந்த எல்லா அதிகாரத்தையும் உடைய அந்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவர்தான் அப்படின்றத தன்னுடைய இருதயத்துக்குள்ள ஏசாயா புத்தகத்தில் எழுதப்பட்ட அந்த வசனம் இவர்தான் என்கின்றத அவன் முற்றிலுமாக விசுவாசித்தான். விசுவாசித்த பின்பு அவனுடைய விசுவாசத்தை வெளிப்படையா காமிக்கிறான். அந்த வெளிப்படையா அவன் காமிக்கின்ற அந்த தீர்மானத்தின் மூலியமாக யவீரு எதெல்லாம் இழக்க போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இனிமே அவனுடைய உயர்ந்த பதவி என்கின்ற ஜப ஆலயத்தின் தலைவன் என்கின்ற அந்த பதவியில் யவீரு இனிமேல் இருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் ஆண்டவரை போய் இப்படி அழைத்தான் அப்படின்றத யூத மக்களும் அந்த யூதர்களுடைய இதோ இஸ்ரேல் மக்களுடைய அந்த காலகட்டத்தில் இருந்த அவர்களுடைய தலைவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற மூப்பர்களோ இல்ல ஜப ஆசாரியர்களோ கேள்விப்பட்டால் அதன் மூலியமாக அவன் இனிமே ஜப ஆலயத்தின் தலைவனா இருக்க முடியாது. அதன் மூலியமா அவன் அநேக துன்பங்களை அப்படின்னு சொன்னா அவனை வந்துட்டு எல்லாரும் ஒரு பொறஜாதியை போல ட்ரீட் பண்ண போறாங்க இல்லைங்களா. அதனாலதான் நம்ம பார்ப்போம், ஆண்டவர் வந்துட்டு இப்படி அவனுடைய வீட்டுக்கு போகும் பொழுது நடு வழியிலேயே சில பேர் வந்துட்டு யாவருக்கு சொல்லுவாங்க, ஏன் ரபிக்கு தொந்தரப்படுத்துறீங்க, விட்டுருங்க, உன் மகள் தான் மறிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு அவாய்ட் பண்ண இது பண்ணுவாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டு கேள்விப்பட்டுட்டாங்கன்னா அடுத்து ப்ராப்ளம் யாருக்கு ஸ்டார்ட் ஆகும்?
எவருக்கு ஸ்டார்ட் ஆகும். எல்லாரும் அவனை ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா எவருக்கு இது கிளியராவே தெரியும் இல்லைங்களா? ஆனா அது நிமித்தமா இல்லப்பா என் மகளே செத்து போனாலும் சரிதான் அப்படின்றது போல தன்னுடைய மகளுக்காக எடுத்த தீர்மானம் கிடையாது. அவர் யார் அப்படின்னு சொல்லி அழைத்திருக்கிறதுனால, ஏன்னா வந்துட்டு நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்லி இருக்கிறாரே, அதை கிளியராவே எவீர் அறிந்திருந்தான் இல்லைங்களா? இது எல்லாமே எவீருடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடந்திருக்கும். ஒரு சீஷனா அவன் மாறுகின்றதுக்கு எடுத்த முதல் படி தான் இது. சரி, அதுக்கு அடுத்து வசனத்தை வாசிங்க. யோவான் 19வது அதிகாரம் 38வது வசனம். யோவான் 19வது அதிகாரம் 38வது வசனம். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரக சிஷ்யனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், அரிமத்தாயின் யோசேப்பு என்கின்ற ஒரு செல்வ செழிப்பா இருக்கின்ற, ஒரு ஸ்ரீமந்தனா இருக்கின்ற, ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கின்ற ஒரு மனுஷன். இந்த மனுஷன் யூதர்களுடைய பயத்தினால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விஷயத்த சொல்லாம அவன் வந்துட்டு ஒரு சீக்ரெட் பிலீவர் போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தான். ஆனா அவருடைய மரணத்துக்கு அடுத்து கூட அதே தீர்மானத்துல அவன் இருக்க தயாரா இல்ல. தான் எடுக்கிற அந்த முடிவுனால எந்த பிரச்சனை வந்தாலும் சரிதான் அப்படின்றத தனக்குள்ள தீர்மானத்தை எடுத்து விட்டான். என்ன அந்த தீர்மானம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டைரக்டா பிலாத்து கிட்ட போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலை கேட்டு அவனுடைய கல்லறையிலேயே அதை அடக்கம் செய்ய போகிறார். ஆனா ஆண்டவரை எல்லா யூதர்களும் அன்னைக்கு காலகட்டத்துல இருந்த ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த எல்லா மனுஷர்களும் அவரை சபிக்கப்பட்டவன் அப்படின்றது போல அழித்தாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்டவரை இவன் வந்துட்டு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிறா அப்படின்றது எல்லாருக்குமே கிளியராவே தெரிய வரும் இல்லைங்களா? அது தெரிய வர்றதுனால இனிமே அவன் வந்துட்டு ஐஸ்வர்யவானா இருந்தாலும் ஸ்ரீமந்தனா இருந்தாலும் அவனை வந்துட்டு இனிமே கனப்படுத்த போறது கிடையாது. அவர்கள ஒருவனா அவனை அழிக்க மாட்டாங்க. என்னெல்லாம் நடக்குதோ நடக்கட்டும், நான் ஆண்டவரே சாய்ந்து நடப்பேன் அப்படின்றத தனக்குள்ள தீர்மானம் செய்து கொள்கிறான் இல்லைங்களா? எந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக நீங்க துன்பப்பட்டாலும் அதை பொறுமையோடு கூட, நீங்க விசுவாசத்தோடு கூட அதை சகித்து கொண்டபடியினால் உங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி தெசலோனியர் மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பத்திரிகையை எழுதுறாரு இல்லைங்களா? அந்த கடிதத்துல எழுதின அந்த எல்லா விஷயங்களும் அப்ப இருந்த ஒவ்வொரு சீஷர்களுடைய தீர்மானம் இப்படியாகத்தான் இருந்துச்சு. ஏன் அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்துல ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிற அந்த மக்களுக்கு பிரச்சனைகள், அப்படிப்பட்ட உபதிரவங்கள்லாம் இருந்துச்சுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருந்துச்சு. அப்படின்றதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 9வது அதிகாரம் 22வது வசனம். யோவான் 9வது அதிகாரம் 22வது வசனம். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். ஆமென். ஆமென். என்னவென்று சொல்லி கட்டுப்பாட்டு செய்திருக்கிறார்கள். ஏன்? ஆண்டவர் அவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்து கூட அன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவையில அறியப்பட்டிருந்ததுக்கு இதோ அவருக்கு மரண தண்டனை விதிக்கும் பொழுது யாரெல்லாம் இதோ இவருக்கு மரண தண்டனை, யாருக்கு மரண தண்டனை விதிக்கணும்? பர்னபாக்கா இல்லைன்னா வந்துட்டு ஆண்டவராகி இயேசுக்கா, யூதருடைய ராஜாவாகிய இயேசுக்கா அப்படின்னு சொல்லி பிலாத்து கேட்கும்போது நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க, பர்னபாவை விடுதலையாக்குங்க, அவர் வந்துட்டு சிலுவையில அறியுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு புறஜாதி போல அந்த கோத்திரத்திலிருந்து புறம்பே தள்ளப்பட்டுட்டாங்கன்னா வேலை, அதுக்கடுத்து ஜனங்க அவங்க எல்லாரையும் தீட்டுப்பட்டவங்க போல அவங்கள பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதனால நிறைய பிரச்சனைகள், வேலை இழப்பு, அதுக்கடுத்து நிறைய விஷயங்கள் அவங்க இழக்க வேண்டியதா இருக்கும். அந்த துன்பமும் அந்த பாடமும் அந்த பாடுகள் எல்லாம் படுறதுக்கு ரெடியா இல்லாத மக்கள் தான் அவங்க சைலண்டாவே இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்ட அந்த நன்மையை மட்டுமே வச்சுட்டு உலக ஞானத்தோட கூட நடந்து கொண்டாங்க இல்லைங்களா? அந்த இடத்துல 120 பேர் ஆண்டவருக்காக காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனா அந்த 120 பேர்ல நம்ம இப்போ வாசிச்சுட்டு வர்ற அந்த பேர்களை இருக்கின்ற அந்த நபர்களும் இருந்திருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அவங்க எடுத்த தீர்மானம் எடுத்து காமிக்குது. ஏன்னா அவங்க ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு திருப்பியும் மறுதளிக்கிறதுக்கு அந்த இடத்துல எந்த காரியமும் இல்லவே இல்லை. அவங்க எடுத்திருக்கிற தீர்மானமே காமிக்குது, இனிமே அவங்க எக்காரணத்தை கொண்டு ஆண்டவரை மறுதளிக்க மாட்டாங்க. எந்த சூழ்நிலையும் கூட அவரை வந்துட்டு மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருப்பாங்க. எதை இழந்தாலும் அவரை இழக்கிறதுக்கு அவர்கள் தயாரா இல்லை அப்படின்றத அவங்க தீர்மானமே உறுதிப்படுத்துது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. யோவான் 12வது அதிகாரம் 42 43வது வசனத்தை வாசிங்க. யோவான் 12வது அதிகாரம் 42 43.
ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். ஆமென். ஆமென். பாருங்களேன், அநேக ஜனங்களுடைய அந்த மூப்பர்களுக்குள்ளேயும் பரிசாயர்களுக்குள்ளேயும் அநேகர் தேவனை ஏற்றுக்கொண்டாங்க. அவர் தான் வர வேண்டிய மேசையான்னு சொல்லி தெரியும், அவர் தான் உலக ரட்சகர் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா அவரை நான் ஏற்றுக்கொண்டதை வெளியரங்கமா யாருக்கிட்டனா சொல்லிட்டேன்னா நிறைய பிரச்சனைகள் எழுப்புகளை நான் சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லியும் மனுஷர்கள் எல்லாருமே நம்மள கனஈனப்படுத்துவாங்க, நம்மள மதிக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க வாயிலிருந்து பொருத்தனை செய்து வெளியரங்கமா அந்த தேவன் மேல வைத்த அந்த விசுவாசத்தை காமிக்காம சீக்ரெட் பிலீவர் போல நிறைய பேர் நடந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படின்னா எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய உபதிரவங்கள் பாடுகள் ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிறது நிமிச்சமா சில இழப்புகளை அவங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்றது தான். அப்படின்னா இன்னைக்கு நம்ம செய்யறோமே, நம்ம வேலையோ நம்மளுடைய நிலைமையோ நம்மளுடைய சூழ்நிலையை வைத்தோ ஆண்டவரோட நடக்க முடியல, இல்ல ஆண்டவரே இப்படி எல்லாம் என் சூழ்நிலையை நீங்க உருவாக்கி தாங்க, மாற்றி தாங்க, அதுக்கடுத்து நான் உங்களுக்கு உண்மையா இருக்க போறேன் அப்படின்றது எவ்வளவு ஒரு தவறான ஒரு எண்ணம் அப்படின்றத நினைச்சு பாருங்களேன். ஆண்டவரே உங்களுடைய சித்தமானால், அதனாலதான் யாக்கோபு 4வது அதிகாரத்துல பாக்குறோம், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் இந்த ஊருக்காகட்டும் இந்த பட்டணத்துக்காகட்டும் நாங்கள் போய் இந்த வேலையாகட்டும் அந்த வேலையாகட்டும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்லவே இல்லை எனக்கு அப்படின்றதுனால அல்ல. ஆண்டவருடைய சித்தம் எப்படி அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய சித்தம் என்னவா இருக்கும்? இன்னைக்கு இந்த வீட்டுல நான் ஒரு கேதரிங் செய்து நாங்க எல்லாம் வீட்டு சபையா கூடி ஜபிக்கிறோம். இந்த இடத்துல நான் கேதரிங் சபையா கூடுகின்றதுக்கு சூழ்நிலை இந்த இடத்துல இல்லை, சில உபதிரம் நேரிடுது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொன்னார், ஒரு பட்டணத்துக்குள்ள உங்களை துன்பப்படுத்தினாங்கன்னா இன்னொரு பட்டணத்துக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா அந்த பட்டணத்துக்கு போயிட்டோமா, வேலையும் என் பசங்களுடைய படிப்பும் அதுவும் இதுவும் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஆமா, எந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க அழைக்கப்பட்டீங்களோ அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள், அதுக்கு ஏற்றதன்படி உங்களை மாற்றிக்கங்கப்பா. அதனால விட போறீங்களா அப்படின்னா, அதனால கேதரிங் போறதே விட்டுறீங்களா, அதனால சபை கூடுறதே விட்டுறீங்களா, அதனால ஜபிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி காரணங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த காரணங்களும் நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சொல்லவே முடியாது அப்படின்றத இந்த விஷயங்கள் மூலியமா நம்மளால அறிஞ்சிக்க முடியுது. யோவான் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. யோவான் 3வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? ஆமென். இந்த இடத்துலயும் பாக்குறோம் பாருங்களேன், யாரு இந்த இடத்துல நிக்கோதேம் என்கின்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவரே சொல்லுகிறார், நீர் தேவனால் வந்தவர் என்கிறத இதோ நீங்கள் செய்கின்ற அற்புதத்தின் மூலியமா நான் அறிந்து கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டா, தேவனாலோ வந்திருக்கிறதா? அப்பா வந்திருக்கிறதே தேவன் தான் அப்படின்றத ஆண்டவர் அறிஞ்சபடியினால்தான் ஒருவன் ஜலத்தினாலையும் ஆவினாலையும் பெறவாமல் போனால் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்ற எல்லா காரியத்தையும் அவர் சொன்னதுக்கு அடுத்து, இதோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீ போதகனா இருக்கிறையே, உனக்கு இந்த காரியம் புரியலையா அப்படின்னு சொல்லி அந்த ஜலத்தினாலையும் ஆவினாலையும் பெருக்கிற அந்த காரியங்களை குறித்து அவங்களுக்கு விளக்கமா அவங்க கிட்ட பேசும்போது அவன் ஒரு போதகன் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா ஜனங்களுக்கு ஒரு மூப்பனாகவும் போதகனாகவும் இருக்கிற நிக்கோதேமு இந்த அரிமத்தாகிய அந்த யோசிப்போட கூட போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய உடலை கொண்டு போய் அவனும் அடக்கம் செய்தான் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும், எல்லா யூதர்களுக்கும் தெரியும். அப்படின்னா இனிமே அந்த சங்கத்தாருக்கு மத்தியில அவனும் ஒரு போதகன் அப்படின்னு சொல்லி இனிமே அவங்க ஏற்றுப்பாங்களா? ஒரு கேள்வி நிக்கோதேமுக்குள்ள இருக்கும் இல்லைங்களா? நிக்கோதேமுக்குள்ள அந்த கேள்விக்கு ஒரு பதில் என்னன்னு சொல்லியிருப்பான் அவன் மனசாட்சிக்குள்ள. அவங்க என்ன போதகனா அவங்க உயர்வான பதிவுல வைக்கிறது வேணா, என்ன அந்த சபைக்குள்ள ஒருவனா என்ன சேர்த்துக்கிறது வேணா, அந்த எருசலேம் ஆலயத்துல அவரே இல்லாத போது அந்த இடத்துல நான் இருந்து என்ன பண்ண போறேன்? நம்ம எல்லாருமே எடுத்தோம் இல்லைங்களா? நம்ம வீட்டு பக்கத்துல நம்ம இருக்கிற தெருவுல சபை இருக்குங்க, சர்ச் இருக்குங்க, கட்டட சபை இருக்குங்க, நம்ம இருக்கிற ஊர்லயே கட்டட சபை இருக்குங்க. கொஞ்ச தூரம் தான், போயிட்டு 1 hour 2 hour மாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். உண்மைதான். ஆண்டவர் இல்லாத இடத்துல நான் போய் ஆண்டவருடைய வசனத்துக்கு பொறும்பே நடக்கின்றவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனுடைய வசனத்துக்கு பொறும்பே நடக்கிறவர்களோட நானும் இருந்து அவர் செல்கின்ற எல்லா காரியத்துக்கு நான் சாட்சி கூறுகின்றவனை போல நான் ஏன் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல இருக்கிறார்?
அவருடைய பிள்ளைகள் தன்னுடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கின்ற பிள்ளைகள் ஒரு 50 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருந்தால் அந்த தூரத்தில் இருக்கின்ற அந்த இடத்துக்கு சென்று போய் அங்கேயே சபையை கூடுவேன் என்கிறது தான் ஆதி திருச்சபையில் இருந்த சீஷர்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானம். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்தவர்கள் தான் இன்று இருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம். அப்படின்னா இந்த இடத்துல அரிமத்தாயின் யோசேப்பு என்கின்ற அந்த மனுஷனா இருக்கட்டும், நிக்கோதேமா இருக்கட்டும், ஆயக்காரனா இருக்கின்ற சகாயாக இருக்கட்டும், எல்லாம் உயர்வான மனுஷர்கள் தான், உயர்வான பதவியில இருக்கிறவங்க. இனிமே அவங்க சபை கூடணும்னா வீடுகள் தோறும் போய் சபை கூடணும். குஷ்டரோகியா இருந்த சீமோன் என்கின்ற அந்த மனுஷனுடைய வீட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார் அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அவனும் ஒரு சீஷனா இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு சீஷருடைய வீட்டுல கூடுகை இருந்துச்சுன்னா இவங்க எல்லாரும் போய் கூடி இருக்கணும். அது எவ்வளவு கிலோமீட்டர் ஆனாலும் அந்த இடத்துல போய் கூடணும் இல்லைங்களா? எந்த காரணத்தையும் சொல்லிட்டு இல்லல்லப்பா, ஆனா தேவனுடைய வசனமே இதுக்கு சாட்சி சொல்லுது. அவங்க ஒரு மனமும் ஏக இருதயம் கொண்டவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி, இல்லைங்களா? இவங்க எல்லாருக்குள்ள தான் அந்த ஒன் மைண்ட் ஒன் ஹார்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வசனத்துல கவனிக்கிறோம். சரி, கடைசியா வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 11-13 சிஸ்டர். நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். சகோதரரே, என்னை பொல்லாங்குகள் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உங்களை போலுமானேனே. எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். ஆமென். ஆமென். இந்த இடத்துல நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலை பாக்குறோம் இல்லைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காலத்துல கமலியனுடைய பாத சந்நிதியில வேத பாராயணத்தை செய்த ஒரு மனுஷன், செல்வ செழிப்பாக இருந்தது நிமித்தமாகத்தான் பிலிப் இதோ பேஸ்து என்கின்ற ஒரு அதிகாரி கூட அவங்ககிட்ட பணம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவங்ககிட்ட எப்போ பார்த்தாலும் சுவிசேஷத்தை கேட்கறது போல நடக்கிற காரியத்தெல்லாம் அப்படிலாம் நாடகத்தை செய்யறதெல்லாம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு ஸ்ரீமந்தனா ஒரு ஐஸ்வர்வானா இருந்த அந்த மனுஷன்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சியின் சுபாவம் வந்ததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? அவன் எடுக்கிற அந்த தீர்மானத்துல அவன் உறுதியா இருந்தான். எந்த ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு அவன் அழைக்கப்பட்டானோ அந்த பரலோக ராஜ்யத்துக்கு தன்னை பாத்திரவானாக மாற்றிக்கொள்ளுகிறதுக்கு எந்த இழப்பை கூட சந்திக்க தயாரா இருந்தான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனால்தான் சொல்றான் என்னன்னு சொல்லி, நான் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், என்னை தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமா இருக்கிறதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த நிலைமையில இருந்தாலும் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசத்தோடு கூட நான் இருக்கும்படியா, கர்த்தரை ஒருபொழுதும் மறுதளிக்காதபடிக்கு எல்லா சூழ்நிலையும் நான் விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறேன். இதோடைய ரகசியம் என்னவென்று சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவனால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். அப்படின்னா எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம தேவனுக்கு உட்பட்டு நம்ம நடக்கின்றவர்களாக இருந்துட்டோம்னாலே போதும். நம்மை பலப்படுத்துகின்றது கர்த்தரா இருப்பார். ஏசுப்பா இவ்வளவு நேரமும் அவருடைய வசனங்கள் மூலியமா பேசின ஒவ்வொரு காரியங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். ஓகே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஒரு ஃபைனல் பிரேயரை நானே ஒப்பு கொடுத்து ஒரு பிரேயர் பண்ணிடுறேன். ஸ்தோத்திர இயேசுப்பா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இயேசுப்பா உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ராஜா இந்த இரவு பொழுதுல அப்பா கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் ராஜா அப்பா நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களை உபதேசித்தீர் ராஜா. எங்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் என்ன, நாங்கள் உமக்கு பாத்திரவான்களாக இருக்காததுக்கு சில காரணங்களை முன்வைக்கின்ற அந்த காரணங்கள் எல்லாமே உமக்கு முன்பதாக ராஜா அது அப்பா யோக்கியமாக இல்லை என்கின்றதை நீர் ராஜா உம்முடைய வசனத்தை கொண்டு ஆதி திருச்சபையில் இருந்த ஆதி அப்பா சீஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்த தீர்மானங்கள் எந்த நிலைமைகளும் கூட அவர்கள் உங்களை மறுதளிக்க அது ஒரு காரணமாக இருக்காதபடிக்கு அப்பா எல்லா நிலைமையிலும் ராஜா உமக்கு ஏற்றதன்படியாக நாங்கள் எங்களை எப்படியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிறதை விரும்பி அப்பா அந்த மாற்றத்தின் நிமித்தமாக தங்களுக்கு எந்த துன்பங்கள் நேரிட்டாலும் சரிதான், நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு பொழுதும் கூட நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்து நடந்து கொண்டதன்படியாக உமது பிள்ளைகளாகிய நாங்களும் தீர்மானத்தை எடுத்து நடக்க என் தேவனாகிய கர்த்தரே, ஆதி திருச்சபையில் இருந்த அந்த ஆதி அப்போஸ்தலர்களையும் ஆதி சீஷர்களையும் பலப்படுத்தின அதே தேவ ஆவியானவர் இப்பொழுதும் ராஜா இந்த கடைசி நாட்களில் நீர் ராஜா பிரித்தெடுத்திருக்கின்ற உமது பிள்ளைகளாகிய எங்களையும் ராஜா உமது பரிசுத்த ஆவியை கொண்டு உமது வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. என் ஆண்டவராகிய கர்த்தரே அப்பா, சில சூழ்நிலைகளில் சில நிலைமைகளை காரணம் சொல்லி நாங்கள் அப்பா ஜபிக்காமல் இருந்ததும் அப்பா வேத வசனங்களை வாசிக்காமல் இருந்த அந்த நாட்களும் இருந்திருக்கின்றது ராஜா. அப்பா உன் பணிகளை செய்ய
செய்யாமல் இருந்த காரணங்களும் இருக்கின்றது ராஜா. உங்களுடைய அழைப்பையே மறந்தவர்களாக எங்கள் நிலைமையை நீங்கள் அறிவீர், எங்கள் நிலைமையை நீங்கள் அறிவீர் என்று சொல்லி எங்களையே வஞ்சித்துக் கொண்ட நாட்கள் இருந்தது ராஜா. இனிமேல் நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க மாட்டோம் ராஜா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது வருகைக்கு முன்பதாக ராஜா நாங்கள் பாத்திரவான்களாக அழைக்கப்படும்படியாக நீங்கள் அழைத்த அந்த அழைப்புக்கு எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உமது சித்தம் பரமண்டலங்களில் நிறைவேறுகின்றது போல எங்களுக்குள்ளும் நிறைவேற எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி மூடிய திருக்கரங்களை எங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் மகா பரிசுத்த நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கின்றேன் என் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ்.